الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما وارزقني فهما அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் விருந்தாளிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் ஆன்மீகத்தின் உச்சநிலை என்று அறியப்படுகிற புனித ஹஜ்ஜை இந்த ஆண்டு நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் பொழியட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை துவங்குவோம். அன்பார்ந்தவர்களே, முதலில் ஹஜ் என்பதனுடைய அந்த வெயிட்டேஜ், கனப்பரிமாணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரம் நாம் ஹஜ்ஜினுடைய சிறப்புகள், ஹஜ்ஜி கிரியைகளுக்கு பின்னால் இருக்கிற நுட்பங்கள், அதில் ஆழமாக ஒளிந்திருக்கிற ரகசியங்கள், அதிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள், அவைகளையெல்லாம் செய்முடுத்து கொண்டிருந்தோம். ஒவ்வொருவரும் மாஷா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜு பற்றிய ஒவ்வொரு செய்தியை தெரிந்து கொள்ளும்போது, என்னதான் அவற்றிலே பெரும்பான்மையான செய்திகள் ஏற்கனவே வரலாற்றில் நாம் கேட்டிருந்தாலும் படித்திருந்தாலும் பலமுறை பயான்களிலே பார்த்திருந்தாலும், அந்த வரலாற்றை நாம் கேட்கிற போது, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய அம்சங்களானாலும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்படுகின்ற செய்திகளானாலும், அல்லது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்படுகின்ற செய்தியானாலும், அல்லது பொதுவாகவே மக்கா மதீனா என்று சொல்லும்போது நம்முடைய உள்ளங்களெல்லாம் அதை நோக்கி பயணம் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிதானே? காணக்கண் கோடி வேண்டும் காபாவே என்பார்கள். உண்மைதான். எத்தனை முறை பார்த்தாலும் இந்த கண்கள் சலிக்காத ஒரு இடம், எத்தனை முறை அதை பற்றி பேசினாலும் இந்த நாவு ஒருபோதும் ஓயாத ஒரு இடம் அந்த அல்லாஹ்வினுடைய புனித ஸ்தலங்கள் தான். அதாவது 1400 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் அந்த புனிதங்களை பற்றி பேசுகிற போதோ அல்லது அந்த புண்ணிய ஸ்தலங்களை பற்றி நினைவு கூறுகிற போதோ நம்முடைய உள்ளத்திற்குள் எழுகிற இந்த மார்க்க உணர்ச்சிகள், மார்க்க உணர்வுகள் தடை போட முடியாத அளவிற்கு மாஷா அல்லாஹ் நம்மை ஒரு மார்க்கமயப்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்குள் நம்மை அடங்க வைக்கிற மருந்து தான் இந்த ஹஜ் என்பதில்லை. மார்க்கமயமாக்குதல் என்றால் புரிகிறதா உங்களுக்கு? குளோபலைசேஷன் என்றால் உலகமயமாக்குதல். அதுபோன்று இன்னொரு வார்த்தை இருக்கிறது, மார்க்கமயமாக்குதல். மார்க்கமயமாக்குதல் என்றால் என்ன? எதை நினைத்தாலும் அதை பற்றி பேசினாலே, அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாலே நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய சிந்தனையில் மார்க்கம், மறுமை மட்டுமே வந்து போகிற ஒரு அம்சமாக அது மாறிவிடும். அதைத்தான் நாம் மார்க்கமயப்படுத்தல் என்கிறோம். இப்படிதானே? இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நேரடியாக அந்த அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளை அறிந்தவர்கள், ஹஜ்ஜின் கிரியைகளை பார்த்தவர்கள், அதை கற்றவர்கள், பெற்றவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது திருநாவிலிருந்து புறப்பட்ட தேன் துளிகளை அனுபவித்தவர்கள் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஹஜ்ஜை பற்றி நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் இந்த முன்னுரையில் நான் ஒரு அம்சத்தை கொஞ்சம் ஆழமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹஜ்ஜினுடைய கடமைகள் எப்படி, கிரியைகள் எப்படி, எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வரும்போது சஹாபாக்களில் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். அஃபி குல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ்ங்கிறார். அப்படின்னா என்னது? இந்த ஹஜ் என்பது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டிய கடமையா? இந்த கேள்வி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படும் போது, அல்லது இந்த கேள்வியை கேட்டவர் அமெரிக்க கண்டத்திலிருந்தோ, ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்தோ, தெற்காசிய கண்டத்திலிருந்தோ யாரும் கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதரோடு மக்காவிலும் மதீனாவிலும் உறவாடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு மக்காவிலும் மதீனாவிலும் உரையாடியவர்கள் தான் கேட்கிறார்கள். இப்படிதானே? உலகத்திலே என் திசைகளிலும் இஸ்லாமிய மார்க்கம் பரவினாலும் படர்ந்து விரவினாலும் மக்கா மதீனா என்பதுதான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாஷா அல்லாஹ் மார்க்கத்தை மையப்படுத்துகின்ற நகரங்களாக காட்சியளிக்கின்றன. அப்படித்தானே? அப்போ மக்காவில் இருந்து ஒருவர்
மதீனாவில் இருந்து ஒருவர் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய முடியுமா முயற்சித்தால் என்றால் நிச்சயம் முடியத்தான் போகிறது. அது அவர்களுக்கு உலக நாடுகளோடு ஒப்பிடுகிற போது அது ஒரு பெரிய சேலஞ்சிங்குரிய பெரிய சவாலுக்குரிய ஒரு விஷயம் அல்ல. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நான் ஆமாம் என்று சொல்லிவிட்டால் அது உங்களுக்கு கடமையாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கும் ஆயுளில் ஒரு முறைதான் கடமை. அதே போன்று ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜிஹாதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்னது, ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவகுத்து ஆண்கள் எல்லாம் இந்த ஜிஹாதிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த அம்சங்கள், இவைகளையெல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட்டு இந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கிடைக்க வேண்டுமே என்கிற ஆசையோடு ஆவலோடு அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கும் ஜிஹாது நீங்க கடமையாகுங்க, எங்களையும் கூட்டுட்டு போங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொன்னாங்க, ஜிஹாது குன்ன அல் ஹஜ், உங்களது ஜிஹாத் எங்கே இருக்கிறது? ஹஜ்ஜிலே இருக்குதுன்னா. அப்போ எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதனுடைய உயரம் என்ன, அதனுடைய உச்சகட்டம் என்ன, அல்லது அதனுடைய உச்சபட்சம் என்ன என்பதை அளவிட முடியாத அளவிற்கு ஆன்மீக உணர்வுக்குள் நம்மை மார்க்கமயப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம்தான் ஹஜ். நண்பார்ந்தவர்களே, தொழுகை என்பது எல்லோருக்கும் தெரிந்ததை போல் கலிமாவிற்கு பிறகு மார்க்கத்தினுடைய முதன்மையான கடமை, அதில் சந்தேகமே கிடையாது. தொழுகை இல்லாதவன் முஸ்லிமே இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள், இங்கே நாம் அனைவரும் மாஷா அல்லாஹ் வாலிபத்தை அடைந்து பருவத்தை அடைந்து ஒரு 20-30 வயதை தாண்டி 40 வயதை தொட்டு 50 வயதை தாண்டி அல்லது 60 வயதை தொட்டவர்கள் எல்லாம் கூட இங்கே இருக்கிறோம். இப்படிதானே? நாம் யாரும் வானத்திலிருந்து குதிக்கவில்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆன்மீக கடமையை என்னவோ நேற்றிலிருந்து தான் ஆரம்பிக்கவில்லை. நினைவு தெரிந்ததிலிருந்து மாஷா அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் நாடிய பொழுதிலிருந்து மார்க்கத்தின் கடமைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். நம்மில் சிலர் மாஷா அல்லாஹ் 5 வயதில் தொழ ஆரம்பித்திருக்கலாம், நம்மிலே சிலர் 10 வயதிலே தொழ ஆரம்பித்திருக்கலாம், நம்மிலே சிலர் 15-20 வயதிலே தொழ ஆரம்பித்திருக்கலாம், அல்லது நம்மிலே சிலர் வெளிநாட்டிற்கு வந்ததற்கு பிறகு இந்த தாவா நிலையத்தினுடைய தொடர்புகள் கிடைத்ததற்கு பிறகு தொழ ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் எப்படியோ மாஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த ஆன்மீக கடமை, முதலாக நாம் செய்த ஆன்மீக கடமை என்று பார்க்கும்போது நிச்சயம் தொழுகைத்தான் முதலிலே இருக்கும். இதுதானே? அடுத்து என்ன நம்ம செஞ்சோம்? நோன்பு வைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வருடம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கடுத்து என்ன செய்தோம்? ஜக்காத், வசதி உள்ளவர்கள் மாஷா அல்லாஹ் ஜக்காத் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு என்ன செய்தோம்? இப்படியே நீங்கள் வந்தீர்கள் என்றால் ஒரு ஹஜ்ஜி செய்தோம். இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு என்ன இருக்கிறது? இப்போ பள்ளிக்கூடத்திலே எல்லோரும் மாஷா அல்லாஹ் படித்து விட்டு பட்டம் பெற்று பட்டதாரிகள் பலர் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் எப்படி படிக்க ஆரம்பித்தீர்கள்? முதல் மாஷா அல்லாஹ் என்ன செஞ்சோமோ ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி என்று மழலையர் பள்ளிக்கூடத்திலே படிக்க ஆரம்பித்தோம். அதற்கடுத்து என்ன செய்தோம்? ஆரம்ப பள்ளியிலே படித்தோம். அதற்கடுத்து என்ன செய்தோம்? இடைநிலை பள்ளியிலே படித்தோம், உயர்நிலை பள்ளியிலே படித்தோம், மேல்நிலை பள்ளியிலே படித்தோம், இளங்கலை பட்டம் முடித்தோம், முதுகலை பட்டம் முடித்தோம். அப்புறம் ஆய்வு பட்டங்கள் பெறுவதற்கு எம்ஃபிலுக்கு போனேன். அதற்கப்புறம் டாக்டரேட் முடிப்பதற்கு PhD படித்தேன். அதற்கு பிறகு இன்னொரு PhD தான் இருக்கிறது. அப்படிதானா? அது போன்று நீங்கள் சிந்தித்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் பெரும் கிருபையில் ஒரு 5 வயதில் 7 வயதில் 10 வயதில் தொழுகையின் சட்டங்கள் தெரியுதோ இல்லையோ, தொழுகையினுடைய வாஜிபாத்துகள் என்ன, அர்கான்கள் என்ன, ஷுரூத்துகள் என்கிற நிபந்தனைகள் என்ன என்று இன்றும் நம்மில் பலருக்கும் தெரியாது. அல்லாஹு ஆலம். ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் தொழ ஆரம்பித்தோம், தொழுது கொண்டிருந்தோம், அப்படியே நோன்பு வைத்தோம், அப்படியே படிப்படியாக ஆன்மீக கடமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை ஹஜ் செய்வதற்காக தெரிந்து விடுத்து விட்டான். இதை தாண்டி என்ன இருக்கிறது? இதை தாண்டி இன்னொரு ஹஜ் தான் இருக்கிறது. இதை தாண்டி என்ன இருக்குது? இந்த ஹஜ்ஜை மட்டும் அல்லாஹ்வின் கிருபையில் நாம் முடித்து விட்டு வந்து விட்டோம் என்றால் இதை தாண்டிய உச்சகட்டம், இந்த உச்சகட்டத்திற்கு மேல் நீங்கள் போய் உட்காருவதற்கு ஒரு ஆன்மீக கடமை நமக்கு இருக்கிறதா என்றால் இன்னொரு ஹஜ் தான் இருக்கிறது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிக உயர்வான ஒரு உன்னதமான, அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஆன்மீக ரசம் சொட்ட என்பார்கள் சகோதரர்களே. அதுபோன்று இந்த ஹஜ் என்கிற கிரியையில் இஹ்ராமிற்குள் நுழைந்ததிலிருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் நமக்கு மாஷா அல்லாஹ் ஆன்மீகத்தை மட்டுமே உணர்த்தி கொண்டிருக்கும். பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 24 மணி நேரமும் நீங்கள் பள்ளிவாசலுக்கு உட்காருங்கள், உங்கள் மனைவி மக்களை பார்க்காதீர்கள், வேலை வெட்டிற்கு போகாதீர்கள், சம்பாத்தியம் செய்யாதீர்கள், சொத்து சேர்க்காதீர்கள், வீடு கட்டாதீர்கள் என்று எங்காவது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? தொழுகையிலேயே உயர்வான தொழுகை எது என்று கேட்டால் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை என்போம். அந்த ஜும்மா தொழுகை முடிந்ததற்கு பிறகு கூட நீங்கள் சும்மா இருந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறது மார்க்கம்.
தொழுகை முடிந்து விட்டால் உங்களுடைய தொழிலுக்காக, உங்களுடைய சம்பாத்தியத்திற்காக அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி பல்கி பரவி செல்லுங்கள். இப்படி சொல்லுகிற மார்க்கம். ஹஜ் என்று வரும்போது அல்லாஹு அக்பர், உலக தொடர்பை விட்டுவிட்டு, நம்முடைய தொழில் தொடர்புகளை எல்லாம் விட்டுவிட்டு, நாடு நகரங்களை விட்டுவிட்டு, வீடு வாசல்களை விட்டுவிட்டு, முழுக்க முழுக்க உங்களுடைய ஈமானை, உங்களுடைய இறை நம்பிக்கையை, உங்களுடைய இறை உணர்வை, உங்களுடைய இறையச்சத்தை, உங்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் இடையே இருக்கிற பாலத்தை, உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் இடையே இருக்கிற உணர்வை, உறவை சுத்திகரிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிற மாபெரும் பாக்கியம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது சகோதரர்கள். எல்லோரும் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன். என்னுடைய குடும்பத்திலே நிறைய பேர் செய்து விட்டார்கள், நானும் செய்கிறேன். என்னுடைய ஊரிலே ஹஜ்ஜு செய்தவர்களுக்கெல்லாம் தனி மரியாதை இருக்கிறது, ஆதலால் நானும் ஹஜ்ஜு செய்ய போகிறேன். என்னுடைய ஊரிலே ஹஜ்ஜு முடித்து விட்டு வந்தால் அவர்களுக்குத்தான் பள்ளிவாசலில் முத்தவள்ளி பதவி தருவார்கள். அவர்கள் தான் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையை பேசுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக பார்க்கப்படுவார்கள். ஒரு குடும்பத்திலே சண்டை என்றால் மத்தியஸ்தம் செய்வதற்கு ஆஜியாரை கூப்பிடுங்கள் என்றுதான் எங்கள் ஊரிலே சொல்லுவார்கள். ஆஹா, நானும் இந்த சவுதிக்கு வந்து விட்டு ரியாதிற்கு வந்து இதோ 10 ஆண்டுகள் முடிந்து விட்டது, 15 ஆண்டுகள் முடிந்து விட்டது, ஹஜ்ஜு செய்யவில்லையா என்று பலரும் என்னிடத்திலே கேட்கும் போதெல்லாம் என்னுடைய உயிர் நரம்பை ஊசி எடுத்து குத்தியதை போல் ஒரு உணர்வு இருக்கும். அதனால நான் ஹஜ்ஜு செய்ய வருகிறேன் என்று மட்டும் உங்கள் மனதில் இருந்திருந்தால் முதலில் நீங்கள் தௌபா செய்து திருந்த வேண்டிய முதல் பகுதி அதுதான். ஹஜ் என்கிற வார்த்தைக்கு மொழி ரீதியான அர்த்தமே நாடுதல். எதை நாடப்போகிறீர்கள்? யாரை நாடப்போகிறீர்கள்? ஹஜ் என்கிற அந்த வார்த்தைக்கு சகோதரர்களே லிங்குவிஸ்டிக் மீனிங் என்போமே, மொழி ரீதியான அர்த்தமே நாடுதல். எதை நாடுகிறீர்கள்? பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லத்தை நாடுகிறீர்கள். யாருக்காக நாடுகிறீர்கள்? லில்லா, அல்லாஹ்வுக்காக நாடுகிறீர்கள். அப்ப இந்த பாதை, இந்த பயணம், இந்த கிரியைகள், இது எல்லாமே மாஷா அல்லாஹ் அல்லாஹுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த உணர்வை, அந்த உறவை உன்னதப்படுத்துவதற்காக, உயிர்ப்பிப்பதற்காக, அந்த பாலத்தை பலப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹஜ்ஜை பற்றி, ஹஜ்ஜினுடைய கூலிகளை பற்றி, ஹஜ்ஜுக்கு பின்னால் இருக்கிற பாக்கியங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போதெல்லாம் பெரும்பாலும் பயன்படுத்திய ஒரு வார்த்தை அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர்னா என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுன்னு நம்ம மொழிபெயர்க்கிறோம். ஆனால் அதற்கு அதுதான் அர்த்தமா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட என்கிற வார்த்தைக்குள் அது அடங்கி விடுகின்ற ஒரு வார்த்தை என்றால் அதை அல் ஹஜ்ஜுல் மக்பூல் என்று சொல்லி இருக்க வேண்டும். பெருநாள் தினத்தன்று கூட ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிக்கும் போது என்ன சொல்றோம்? தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், அல்லாஹ் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வானாக. தக்கப்பல், அப்போ தக்கப்பல் என்றால் ஏற்றுக்கொள்ள, யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. தக்கப்பல், யா ரப் ஏற்றுக்கொள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதே காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை அல்லாஹுக்காக அர்ப்பணித்து விட்டு இதுவரைக்கும் மாஷா அல்லாஹ் கோடான கோடி மக்கள் அந்த புனித இல்லத்தை தரிசித்து விட்டு இன்னும் கோடான கோடி மக்கள் இந்த புனித இல்லத்தை தரிசிப்பதற்குண்டான பாதையை, பயணத்தை, வாய்ப்பை உருவாக்கி விட்டதற்கு பிறகு ரப்பனா தக்கப்பல் மின்னா, எங்கள் இறைவா எங்களிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அங்கே தக்கப்பல் என்றுதான் சொன்னார்கள். அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்கிற வார்த்தைக்குள் இதை முடித்துவிட வேண்டும் என்றால் அல் ஹஜ்ஜுல் மக்பூல் என்று நாம் முடித்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்கிறார்கள். என்ன அர்த்தம்? உங்களுடைய ஹஜ் முற்றிலும் அல் பிர், நன்மைக்குள் முடங்க வேண்டிய, முழுக்க 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 நன்மைக்குள் பாத்தியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பாதை, ஒரு பயணம், ஒரு கடமை என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஆதலால் தான் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தால் இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நீங்கள் செய்ய போவது என்னவோ சில நாட்கள் தான். மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்றால் துல்ஹஜ் பிறை 8 இருந்து தான் உங்களுடைய முக்கியமான கிரியைகள் துவங்க போகிறது. 9ஆம் நாள் நீங்கள் அரஃபாவிற்கு இருக்க போகிறீர்கள். அன்று இரவு முஸ்தலிஃபாவிலே இருக்க போகிறீர்கள். 10ஆம் நாள் யௌமுன் நஹர் என்று அறியப்படுகிறது. 11, 12 அல்லது 13 இப்படி 6 தினங்கள் தான் ஹஜ்ஜினுடைய முக்கிய கிரியைகள். ஆனால் ஹஜ் என்கிற கடமையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது எப்படி ஆரம்பிக்கிறான்? அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் அப்படிங்கிற மாத கணக்கில் நீங்கள் இங்கே செய்வதற்கு என்ன இருக்கிறது? நாட்கணக்கு என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஏன் அதை அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் என்கிறான்? காரணம், ஹஜ்ஜுக்காக ஒருவர் எப்போது தன்னை தயார்படுத்துகிறார்? ஹஜ்ஜுக்காக நீங்கள் உங்களை இன்றைக்கு தான் தயார்படுத்தினீர்களா? ஹஜ்ஜுக்கான அறிவிப்பு வந்த உடனேயே, ஹம்லா ஓபன் ஆன உடனேயே, ஹஜ்ஜினுடைய சீசன் ஆரம்பித்த உடனேயே ஹஜ்ஜுக்கென்று ஒரு மனம் இருக்கிறது சகோதரர்களே. ஒவ்வொரு பழத்திற்கு ஒரு மனம் இருப்பதை போல், அப்படிதானா, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு வாடை இருப்பதை போல் இந்த ஹஜ்ஜு, இந்த ரமதான் என்பன போன்ற அந்த சீசன்கள் வரும்போதெல்லாம் ஒரு தீன் மனம் கமழும். அதை தீன்தாரிகளால் மட்டும்தான் சுவைத்துக் கொள்ள முடியும்.
இப்படிதானே? அந்த ஒரு தீன் மனம் கமடும். அந்த மனத்தை யாரால் நுகர முடியும்? தீன்தாரிகளால் மட்டும்தான் நுகர முடியும். அப்ப அந்த சூழல் வரும்போதே உங்களை ஹஜ்ஜுக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறீர்கள். இப்படிதானே? அப்போ இந்த ஹஜ் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியப்பட்ட சில மாதங்கள் என்று சொல்லி இந்த ஹஜ்ஜினுடைய பெருமையை பற்றி, இந்த ஹஜ்ஜினுடைய பிரம்மாண்டத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான். காரணம், இந்த ஹஜ்ஜுக்காக அந்த காலத்திலே புறப்பட்டு வந்தவர்களை கொஞ்சம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் பல்லாயிரங்கள் நாம் கட்டி உள்ளூரில் இருந்து வந்தாலும் சரி, வெளியூரில் இருந்து வந்தாலும் சரி, அவர்களுடைய பொருளாதாரத்தின் பெரும் பகுதியை முடக்கித்தான் இந்த ஹஜ் என்கிற பயணத்திற்கு வருகிறோம். நிச்சயமாக இதற்கு பின்னால் ஒரு தியாகம், மிகப்பெரிய அர்ப்பணிப்பெல்லாம் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு, 500 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு வந்தவர்களுக்கு என்ன வசதிகள், என்ன வாய்ப்புகள் இந்த உலகத்திலே இருந்திருக்கிறது? எந்த வசதி வாய்ப்புகளும் பெருசா இல்லை. அவங்க பாட்டுக்கு அல்லாஹ் மேல தவக்கல் வச்சுக்கிட்டு வர்றோம், திரும்ப வருவோமா வரமாட்டோமாங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்கிற உணர்வோடு தான் அவர்களும் கிளம்பி வந்தார்கள். இந்த உணர்வோடு தான் அவர்களுக்கு வழி கொடுத்தவர்களும் வழிவிட்டார்கள். வந்தாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் பல கஷ்டங்களை பட்டார்கள், பல பிரயாணங்கள், பல நாட்கள் அல்லது மாத கணக்கிலே பிரயாணம் செய்தார்கள், வந்தார்கள், இங்கே தங்கினார்கள், இந்த கிரியைகளை எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக திரும்பி போனார்கள். ஆனால் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நவீனப்படுத்தப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். பல வசதிகள் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ், நிறைய சலுகைகள், நிறைய இலகுவாக்கப்பட்ட ஒரு காலத்திலே நாம் இருந்தாலும் அந்த கிரியைகள் அப்படியே இருக்கிறது சகோதரர்கள். இதுதான் நம்ம ஒரு தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். என்னதான் வசதிகள் வந்தாலும், என்னதான் வாய்ப்புகள் வந்தாலும், தவாஃபிலே எத்தனை சுற்றுக்கள் சுத்துறோம்? 7 இல்ல, ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 7 சுற்றுலாம் ரொம்ப நேரம் ஆகுது, பரவாயில்ல ஆளுக்கு ஒன்றா குறைச்சி இந்த ஈஸ்டர்ன்லேருந்து வர்றவங்கெல்லாம் 5 சுற்று சுற்றுங்க, நார்த்து சைட்லேருந்து வர்றவங்கெல்லாம் 4 சுற்று சுற்றுங்க, நேராக ஃபத்துவா கொடுக்க முடியுமா? இதுதான் மாறும் உலகில் மாறாத்தன்மை கொண்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். அப்போ ஹஜ்ஜினுடைய பாடங்கள், படிப்பினைகள், ஹஜ்ஜினுடைய ரகசியங்கள், ஆழங்கள், அகலங்கள், ஹஜ்ஜினுடைய மதிநுட்பங்கள், ஹஜ்ஜிலே நாம் பெற வேண்டிய ஆன்மீக உணர்வுகள் 1000 இருந்தாலும் முதலில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது நான் ஒரு உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறேன் என்கிற உணர்வு தான். உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறேன். நான் மனிதனுடைய சிந்தனையால் அல்லது சில மக்களுடைய சிந்தனையால் அல்லது போலியான கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு மதத்தில் இல்லை. இந்த உலகத்தில் 3000 மதங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 3000த்திற்கும் மேற்பட்ட எத்தனை மதங்கள் இருந்தாலும் எல்லாம் போலி, இது மட்டும்தான் உண்மை என்பதை எனக்கே உணர்த்தக்கூடிய விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஹஜ் இருக்கிறது என்கிற உணர்வோடு என்ன செய்யணும் சகோதரர்களே? நம்ம இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தை, இந்த ஹஜ் என்கிற இந்த கிரியையை, இந்த ஹஜ் என்கிற வழிபாட்டை நாம் அணுக வேண்டும். அதனால் ஹஜ்ஜுக்கு பிரயாணம் செய்பவர்களுக்கு கூட நிறைய ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை எதிர்பார்த்து இந்த பிரயாணத்தை செய்ய வேண்டும். இந்த காலத்திலே ஹஜ்ஜுக்காக புறப்படுபவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்திலே மரண சாசனம் என்கிற வசியத்தை செய்துவிட்டு புறப்படுவார்கள். இந்த ஹஜ்ஜிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசாக, பலனாக, பயனாக நமக்கு தருவது அன்று பிறந்த பாலகனை போல் வருகிறோம், பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு வருகிறோம். அப்போ இதற்கு முன்னால் நாம் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால் பாவம் மீட்சி செய்து பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்தி அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறத்தக்க வகையிலே போக வேண்டும். அதே போன்ற மீது சுமத்தப்பட்டிருக்கிற அமானிதங்கள் அவைகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். ஹலாலான வருமானத்திலே செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த ஹஜ்ஜினுடைய பாதையில், பயணத்தில் பிறருக்கு எந்த விதமான பாதிப்பையும், பிறருக்கு எந்த விதமான தீங்குதலையும் ஏற்படுத்த மாட்டேன் என்கிற நியத்தோடு புறப்பட வேண்டும். மிக முக்கியமாக ஹஜ் கிரியைகளுடைய சட்டங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஹஜ் முடித்து விட்டால் எல்லாமே முடிந்து விட்டது என்று நினைத்து மற்ற கடமைகள் நாம் செய்ய வேண்டியதில்லை என்கிற உணர்வோடு நீங்கள் இருக்கக்கூடாது. ஹஜ் செய்ததற்கு பிறகுதான் இன்னும் நீங்கள் ஆன்மீகத்தோடு உங்களுடைய நெருக்கத்தை காட்ட வேண்டிய தார்மீக உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யக்கூடிய தொழுகை போன்ற எல்லா இபாதத்துகளிலும் எப்போதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பயணத்திற்கு நீங்கள் செல்லும் போது நல்ல பயண தோழமையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ் போய்விட்டு முடித்துவிட்டு வரும் வரைக்கும், வந்ததற்கு பிறகும் எல்லோரோடும் நீங்கள் நற்குணத்தோடு பழக வேண்டும். இப்படிப்பட்ட இந்த அம்சங்களை மனதில் நீங்க வைக்கணும். இந்த ஹஜ்ஜினுடைய வழிகாட்டுதல்களில் முக்கியமான இடத்தை பிடிப்பது ஹஜ்ஜுக்கான நியத். இங்க இருந்துதான் நிறைய வழிகேடுகள் அல்லது புரியாத விஷயங்கள் இந்த சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய ஷரியத்திலே
நிய்யத்தை வெளிப்படுத்துவதற்கு வாசகங்களாக அல்லாஹ்வின் தூதர் எதையும் நமக்கு சொல்லித் தரவில்லை. நம்முடைய ஊரிலே குறிப்பாக தொழும்போது இதுவரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்யறாங்க? நிய்யத்தை நாவால் முடிகிறார்கள். இந்த லுஹருடைய 4 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி இந்த குறிப்பிட்ட மதுஹபை பின்பற்றி அதாவாக நான் தொழுகிறேன். இதே போன்று நோன்புக்கும் நவைத்து சௌமகதீன் என்கிற பெயர்ல நீ செய்வாங்க, நிய்யத்தை நாவால் முடிவார்கள். ஹஜ்ஜுக்கும் அப்படித்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. நீங்கள் லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லுவது, அல்லது லப்பைக்க உம்ரத்தன் என்று சொல்லுவது, அல்லது லப்பைக்க உம்ரத்தன் ஹஜ்ஜன் என்று சொல்லுவது கிரியைகளை துவங்குவதற்கு பிரகடனப்படுத்துகின்ற வார்த்தை தானே தவிர நிய்யத்தை முடிவதற்கான வார்த்தை அல்ல. ஹஜ்ஜுக்கான உங்களுடைய நிய்யத் உங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் துவங்கும் போதே துவங்கி விடுகிறது. மீகாத்திற்கு சென்று நீங்கள் அங்க லப்பைக்க உம்ரத்தன் என்று சொல்வதோ அல்லது லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லுவதோ அந்த நிய்யத்தை உறுதிப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற பிரார்த்தனையை போன்ற ஒரு வார்த்தை தான். நல்லா புரிஞ்சுக்கணும். தொழுகை துவங்கும் போது என்ன சொல்லி துவங்குறோம்? என்னத்தான் சொல்லி துவங்குறோம்? எங்க தொழுகை ஆரம்பிக்கும் போது எதை சொல்லி ஆரம்பிக்கிறோம்? அல்லாஹ் அக்பர் சொல்லி ஆரம்பிக்கிறோம். தொழுகைக்காக சொல்லப்படுகின்ற அதானோ தொழுகைக்காக சொல்லப்படுகின்ற இக்காமத்தோ தொழுகையை துவக்கக்கூடியதல்ல. அதெல்லாம் தொழுகைக்கான அறிவிப்பு. தொழுகையை துவக்கக்கூடிய முதல் வார்த்தை என்னது? அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹு அக்பர் என்று நான் தொழுகையை ஆரம்பிப்பதை போல லப்பைக உம்ரத்தன் நீங்கள் தமத்து செய்வதாக இருந்தால் ஹஜ்ஜினுடைய வகைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கும். ஹஜ்ஜுக்கு 3 வகைகள் இருக்கிறது. ஒன்று ஹஜ் தமத்து. தமத்து என்றால் என்ன? தமத்து என்பதற்கு இன்பம் அனுபவித்தல் என்று பொருள். அது என்ன இன்பம் அனுபவித்தல்? ஒருவர் உம்ராவிற்காக இஹ்ராமை அணிந்து உம்ராவை முடித்துவிட்டு அதிலிருந்து வெளியே வந்து விடுகிறார். பின்னர் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்கிறார். அதற்கு பிறகு 8ஆம் நாள் அன்று மீண்டும் ஹஜ்ஜுக்காக என்ன செய்கிறார்? அவரு உம்ராவை நிய்யத் வைக்கிறார். அந்த இஹ்ராமிற்குள் நுழைகிறார். இதனால இதுக்கு பேரு தமத்து. அடுத்து என்ன? ஹஜ்ஜே இஃப்ராத். அவர் ஹஜ்ஜுக்காக மட்டும் தான் போகிறார். உம்ராலாம் அவர் செய்யல. பெரும்பாலும் உள்ளூர்வாசிகள் ஹஜ்ஜே இஃப்ராத் என்கிற அந்த ஹஜ்ஜை மட்டும் செய்யக்கூடிய அந்த வழிபாடை செய்வார்கள், கிரியையை செய்வார்கள். அடுத்து ஒன்று இருக்கிறது, அது ஹஜ்ஜே கிரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செய்தார்கள். ஹஜ்ஜே கிரான் என்றால் என்ன? ஒரே இஹ்ராமில் உம்ராவையும் முடித்துவிட்டு ஹஜ் வரைக்கும் காத்திருந்து ஹஜ்ஜையும் முடித்துவிட்டு பிறகு அந்த இஹ்ராமிலிருந்து வெளியே வருவதற்கு பேர் கிரான். இப்படி இந்த 3 விஷயங்களில், இந்த 3 வகைகளில் எந்த வகையை நான் தேர்ந்தெடுக்கிறேனோ அந்த வகையினுடைய கிரியைகளை துவங்குவதற்கு நான் சொல்லுகின்ற முதல் வார்த்தை தான் என்னது? லப்பைக் என்று சொல்லி எனது அந்த மொழிதலை நான் துவங்குகிறேன். அப்போ நான் உம்ராவிற்காக முதலில் அதாவது இஹ்ராமிற்குள் நுழைந்து விட்டு பிறகு உம்ராவை முடித்துவிட்டு அதுக்கப்புறம் நான் 8ஆம் நாளில் மீண்டும் நான் உம்ராவிற்கு நுழையும் போது எனக்கான இந்த வகை ஹஜ்ஜே தமத்து என்று அறியப்படுகிறது. நான் என்ன செய்கிறேன்? லப்பைக உம்ரத்தன் என்று சொல்லி நேராக காபத்துல்லாவிற்கு போகிறேன். அங்கே போய் முதல் நான் செய்யக்கூடிய தவாஃப். அந்த தவாஃபுக்கு பேர் என்ன? தவாஃபுல் குதூம். தவாஃபுல் குதூம் என்றால் வெல்கமிங் தவாஃப். ஆரம்பமாக நம்மை வரவேற்கக்கூடிய அடிப்படையிலே, இந்த கிரியைகளை துவங்கக்கூடிய அடிப்படையிலே நான் செய்யக்கூடிய அந்த தவாஃப். இந்த தவாஃபில் தான் இல்திமா என்பதும் ரமல் என்பதும் இருக்கிறது. நாம் பெரும்பாலும் இங்கிருந்து அடிக்கடி மாஷா அல்லாஹ் உம்ராய் போய் வந்திருக்கக்கூடிய பழக்கம் இருப்பதனால் நமக்கு இந்த இல்திமா என்பதும் ரமல் என்பதும் பரிச்சயப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான். இல்திமா என்றால் என்ன? ஒரு தோல்புஜத்தை வெளிப்படுத்திவிட்டு நாம் அப்படியே தவாஃப் செய்வோம் இல்லையா? இதற்கு பேர் இல்திமா. ரமல் என்றால் என்ன? முதல் 3 சுற்றுக்கள், இந்த 7 சுற்றுல முதல் 3 சுற்றுக்கள் கொஞ்சம் வேகமாக ஓடுவோம் அல்லவா? இதற்கு பேர் ரமல். ஆனா இந்த ரமல் என்பதை பெரும்பாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, செயல்படுத்த முடியாது. கடுமையான கூட்ட நெரிசல் அங்கே இருப்பதனால் நம்ம எந்த கிரியைகளை செய்யும் போதும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறோம் என்ற எண்ணம் தான் நம்ம கிட்ட என்ன செய்யணும், மேலும் எக்காரணத்தை கொண்டும் நான் கிரியையை செய்கிறேன் என்கிற பேரில் அடுத்தவர்களை என்ன செய்யக்கூடாது, இம்சைப்படுத்தக்கூடாது. நீங்க ஒருத்தர் ஓட ஆரம்பிக்கும் போது அது என்ன ஆகும், பலருக்கும் என்ன செய்யும், அங்கே இடையூறுகள் ஏற்படும். சில இடையூறுகள் மிகப்பெரிய பாரிய விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால நம்ம எந்த கிரியைகளை செய்தாலும் ரொம்ப கவனமாக செய்யணும், நிதானம் நம்மிடத்தில் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தான தொழுகைக்கே மக்களுக்கு வழிகாட்டுதல் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, ஜமாத்தை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே நீங்கள் ஓடாதீர்கள். வ அலைக்குமுஸ் சக்கீனா, சக்கீனா என்கிற பேரமைதியை நீங்கள் கடைபிடியுங்கள், கிடைத்ததை தொழுவுங்கள், உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதை இமாம் சலாம் வாங்கியதற்கு பிறகு பூர்த்தி செய்யுங்கள். இதற்கு முன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஹஜ்ஜிலும் எல்லா ஹஜ்ஜிகளையும் பாதுகாக்கிறான். ஆனால் சில சமயங்களிலே சில
அசௌகரியங்கள் அல்லது சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணமே இந்த ஹஜ் உம்ரா கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு போகக்கூடியவர்களிடத்திலே காணப்பட்ட அறியாமைதான். வேகமாக போக வேண்டும், அதிதீவிரமாக போக வேண்டும், ஹஜ்ருல் அஸ்வதை எப்படியாவது முத்தமிட்டே ஆக வேண்டும், ஷைத்தானை கல்லெறிகிறோம் என்கிற பேரில் தங்களுடைய வெறித்தனத்தை காட்ட வேண்டும் அப்படின்ட்டு அவர்களிடத்திலே காணப்பட்ட சில அறியாமை, அந்த சட்டதிட்டங்களை அவர்கள் மதிக்காமை, அந்த விதிமுறைகளை அவர்கள் பேணாமை, இதுதான் மிகப்பெரிய விபத்துகளுக்கும் மிகப்பெரிய அசம்பாவிதங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. அதனால நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்மால் யாருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, நமக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையில நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தவாஃபுல் குதுபை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தவாஃபுல் குதுப் எல்லா தவாஃபுக்கும் ஒரே சட்டம் தான். உலகத்தில் தவாஃப் என்கிற இந்த கடமையை காபத்துல்லாவில் மட்டும்தான் நாம் செய்ய முடியும், வேறு எந்த இடத்திலும் செய்ய முடியாது. அறியாமையிலே இருப்பவர்கள், இந்த கொள்கையிலே இல்லாதவர்கள், அஹ்லு சுன்னா என்கிற நேரிய கொள்கையை பற்றி தெரியாதவர்கள், எங்களுடைய சூஃபிமார்கள் அங்கிருந்து கொண்டே தவாப் செய்வார்கள், எங்களுடைய வலிமார்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டு தவாப் செய்வார்கள், இவர்களிடத்திலே முரீது வாங்கியவர்கள் அங்கிருந்து கொண்டே தவாப் செய்வார்கள் என்றெல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர தவாஃப் என்பது காபத்துல்லாவை சுற்றி மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிதானா? காபத்துல்லாவை தாண்டி ஒரு இடத்திலே தவாஃப் செய்யலாம் என்று சொன்னால் மஸ்ஜித் நபவியை சுற்றி செய்யலாமே, அதை விட தூய்மையான, அதை விட புனிதமான ஒரு இடத்தை பார்க்க முடியுமா? அல்லது மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி செய்யலாமே, அதை விட ஒரு புனிதமான இடத்தை பார்க்க முடியுமா? அப்போ தவாஃப் என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்ட, மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய ஒரே இடம் இதுதான், அந்த இடம் மட்டும்தான். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணுமோ? அல்லாஹ்வுடைய கிருபையில தவாஃப்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். தவாஃப்கள்ல 7 சுற்று நம்ம சுற்றுறோம். முதல் சுற்று காபத்துல்லாஹ்வின் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும், ஆனால் பெரும்பாலும் அதற்கு வாய்ப்பு இருக்காது. மிகப்பெரிய கூட்ட நெரிசல் இருப்பதனால் நாம் கையை காட்டி நம்ம இஷாரா செய்தால், சமிக்ஞை செய்தால் போதும். அப்போ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நம்ம தவாஃபை ஆரம்பிக்கிறோம். தவாஃபை ஆரம்பித்து நம்ம நல்லா தெரியும், அந்த ருக்னுல் யமான், அந்த 3வது தூணுக்கும் 4வது தூணுக்கும் இடைப்பட்ட இடத்திற்கு போகும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், இந்த துஆவை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இடையில் நாம் தவாப் செய்யும் போது எந்த துஆ வேண்டுமானாலும் செய்யலாம். நம்முடைய சொந்த மொழியில் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கே ஒரு துவா வருகிறது, அல்லாஹும்ம ஈமானம் பிக்க வ தஸ்தீகம் பி கிதாபிக்க வ வஃபாஅம் பி அஹ்திக்க வ அலா சுன்னதி நபியிக்க அப்படிங்கிற ஒரு துவா வருது. ஆனால் இந்த துவாவை சில அறிஞர்கள் பலவீனமானதும் என்கிறார்கள், சில அறிஞர்கள் இதை சொல்லலாம் என்கிறார்கள். அதனால் இதை சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சொன்னாலும் பரவாயில்லை. சரிதானா? இதை தாண்டி நீங்கள் தவாப் செய்யும் போது குறிப்பிட்ட இந்த துவாவைத்தான் செய்ய வேண்டும் என்று எந்த விதமான வழிகாட்டுதலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வரப்படவில்லை. அப்படிங்கிறது என்ன செய்யணுமோ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தவாஃப் முடிக்கிறோம். முடித்ததற்கு பிறகு 2 ரக்காத் தொழுகிறோம். முதலாவது ரக்காத்தில் என்ன ஓதுறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு குல் யா அய்யுஹல் காஃபிரூன். 2வது ரக்காத்தில் என்ன ஓதுறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த தொழுகையை கூட மகாம் இப்ராஹிமுக்கு நேராக அல்லது மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். அப்ப அந்த இடத்திலே நின்று தொழுவதற்கு வாய்ப்பு இருந்தால் தொழலாமே தவிர அங்கே நின்றுதான் நான் தொழுவேன் என்று பிடிவாதம் பிடித்து முண்டி அடித்துக் கொண்டிருக்க கூடாது. நீங்க அங்க பார்க்கலாம், நம்மளை தர்த்தீப் செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் எல்லாம், பொறுப்பாளர்கள் எல்லாம் அல்லாஹ் ஹர்ரக் ஹாஜி ஹாஜிபாங்க. சில மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹு அக்பர் பாறாங்கல்லை போல நிற்பார்கள். ஏன்? அவர்களுடைய மைண்டில் என்ன இருக்குது? மக்காம் இப்ராஹிம்ல தொழுதாதான் அது தொழுக, மற்ற இடத்துல தொழுதா அது அழுக அப்படின்னு அவனே நினைச்சு. ஆனா அப்படி அல்ல. மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று தொழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தவர்கள் அங்கே நின்று தொழுகிறோம். அங்கு வாய்ப்பு கிடைக்காதவர்கள் ஹரமுக்குள் எங்கு வேண்டுமானாலும் தொழலாம். சரிதானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ஜை குறித்து நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல் ஹஜ் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கடைசி ஹஜ். அந்த ஒரு ஹஜ் தான் உலக முஸ்லிம்கள் எல்லாருக்கும் பயிற்சிக்கான ஒரு ஹஜ். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜை துவங்கும் போதே சரியா சொல்லிட்டாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய இந்த ஹஜ்ஜின் கிரியைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள்ட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கிரியைகளை செய்யக்கூடிய அதே வேளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரியையை அவர்கள் மிக கவனமாக கவனிக்கணும். அப்படித்தான் எல்லாரும் கவனித்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை பற்றி உணர்வுபூர்வமாக பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் கூட்டம் ஏன் அலைமோதுகிறது என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை காண வேண்டும் என்கிற ஆசையில் ஆவலில் அந்த ஊரிலே உள்ளூரிலே இருக்கிறவர்கள் வெளியூரிலே இருக்கிறவர்கள் எல்லோரும் புறப்பட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட ஹஜ்ஜை குறித்து எந்த மசாலாக்கள் கேட்டாலும், அதான் மசாலாக்கள் என்றால் கேள்விகள், எந்த கேள்விகள் கேட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாலும் லா ஹரஜ் லா ஹரஜ். லா ஹரஜ்னா என்னது? நோ ப்ராப்ளம், பரவாயில்லை. இந்த பதிலைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய சொன்னாங்க. அதனால இந்த அர்கான்கள் வாஜிபாத்துகள் என்கிற இந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மற்ற எந்த விஷயங்கள் ஆக இருந்தாலும், குறிப்பாக இந்த மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் நின்று தொழுகிறது, அது மக்காம் இப்ராஹிமில் தொழுது முடித்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஜம்சம் தண்ணி குடிப்பாங்க, அப்ப அந்த ஜம்சம் தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் செய்யலாம், வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதனால் அதை செய்வதற்காக என்ன செய்யக்கூடாது, நம்ம யாருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், தவாஃபை முடிக்கிறோம், தவாஃபை முடிச்சுட்டு 2 ரக்காத்து தொழுகிறோம், அதுக்கப்புறம் சை செய்யறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே உம்ராவில் செய்தது தான். அப்ப சை செய்து முடித்ததற்கு பிறகு நாம் தலைமுடி என்ன செய்யறோம், குறைக்கிறோம். குறைக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம திரும்ப ஹஜ்ஜுக்காக நம்முடைய தலைமுடியை மடிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை இருப்பதனால தலைமுடியை நம்ம குறைத்ததோடு நம்ம என்ன செய்யறோம், அந்த உம்ராவை முடித்து விட்டு நம்ம இஹ்ராமிலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். அதற்கடுத்து மிகச்சரியாக ஹிஜ்ரி 8ஆம் நாள் என்ன செய்யறோம், நாம மீண்டும் ஒரு இஹ்ராமிற்குள் நுழைகிறோம். இங்கிருந்து தான் முக்கியமான கிரியைகள் ஆரம்பிக்கிறது. இந்த 8வது நாளை யௌமுத் தர்வியா என்பார்கள். யௌமுத் தர்வியா, இந்த யௌமுத் தர்வியா அதாவது மினாவுடைய நாள். இந்த நாளில் இருந்து தான் ஹஜ்ஜில் என்ன செய்து நம்முடைய முக்கியமான கிரியைகள் ஆரம்பிக்கிறது. ஹஜ்ஜினுடைய அர்கான்களை பொறுத்தவரைக்கும், தூண்களை பொறுத்தவரைக்கும் 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள்ல ஒன்றை நாம் நிறைவேற்றாவிட்டாலும் நம்முடைய ஹஜ்ஜு நிறைவேறாது. நன்றாக புரிஞ்சுக்கணும். ஹஜ்ஜினுடைய அர்கான்கள் என்னதா, தூண்கள். இந்த ஹஜ்ஜினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய இந்த 4 விஷயங்கள், தூண்கள் 4 அப்படின்னு கொஞ்சம் சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்ட்ல போய் உட்கார்ந்துரும். அது என்ன 4 விஷயங்கள்? முதலாவது இஹ்ராமிற்குள் வருவது. இஹ்ராம் இல்லாமல் நீங்க அங்க போனீங்கன்னா, இஹ்ராமுடைய நிலை இல்லாமல், இஹ்ராம்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ், இஹ்ராம்ங்கிறது என்னதா, அது ஒரு நிலை. அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள போறோமே, அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிட்டதுனால நீங்க இஹ்ராமுக்குள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நாங்க தம்மாம்ல இருந்து ஃப்ளைட்ல ஏறி வர்றோம், உம்ராவுக்கு வர்றோம்னா நாங்க மீகாத்துக்கு நேராக போக முடியாது. அப்போ நாங்க என்ன செய்வோம், அங்க தம்மாம்ல இருந்து இஹ்ராமுடைய ட்ரெஸ்ல போட்டுருவோம். அப்போ நான் இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸுக்குள் போனதுனால நான் முஹ்ரீம் ஆயிட்டேனா, இஹ்ராம் என்கிற நிலைக்குள் போயிட்டேனா? இல்லை. இஹ்ராம்ங்கிற நிலைக்குள் நான் எப்போ போறேன், அந்த மீகாத்தை கடக்கும் போது எப்போ அந்த சட்டதிட்டங்கள் பேணுவது என் மீது சுமத்தப்படுகிறதோ, இஹ்ராமிற்குள் நுழைந்தவுடன், இஹ்ராம்னா என்ன அர்த்தம்னா ஹராமாக்குதல் என்ற அர்த்தம். சில எதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களாக இருந்ததோ அவைகளெல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்படாத அம்சங்களாக மாறி விடுகிறது. அதனாலதான் அதுக்கு பேர் இஹ்ராம். ஈவன் நம்முடைய தொழுகையில ஸ்டார்ட் பண்றோம்ல அல்லாஹ் அக்பர்னு, அதை நம்ம தக்பீரத்துல் இஹ்ராம்ங்கிறோம். ஏன், அது ஹராமாக்கக்கூடிய தக்பீர். என்னையா தொழுகைக்கு வந்திருக்கிறோம், அங்க போய் ஹராம்? ஆமாங்க, சாப்பிடுவது உங்களுக்கு ஹலாலா ஹராமா? ஹலால். அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டின உடனே ஹராம். தண்ணீர் குடிப்பது ஹலாலா ஹராமா? ஹலால். அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டின உடனே ஹராம். பேசுவது, சிரிப்பது, உறங்குவது, அப்படிதானா, நம்முடைய வேலைகளை செய்வது, அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஹலாலாக இருக்கும். தொழுகைக்குள் நுழைந்தவுடன் அவைகளெல்லாம் நமக்கு ஹராமாக ஆனவுடன், அதனால தான் அந்த தக்பீருக்கு பேரு தக்பீரத்துல் இஹ்ராம். அதே போன்று முடிவெட்டுவது, நகம் களைவது, தையல் ஆடைகளை உடுத்துவது, வேட்டையாடுவது, புற்பூண்டுகளை பிடுங்குவது, வாசனை திரவியங்களை பூசுவது, மனைவியோடு கூடுவது, இதெல்லாம் நமக்கு அடிப்படையில் என்னது, அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இஹ்ராம் என்கிற நிலைக்குள் நான் போனவுடன் அவைகளெல்லாம் எனக்கு அனுமதிக்கப்படாததாக மாறிவிடுகிறது. அதனால் தான் அதற்கு பேர் இஹ்ராம். அந்த இஹ்ராமிற்குள் நுழைவது ருக்குன், அதாவது தூண்கள். தூண் நம்பர் 1. இரண்டாவது என்ன, பிறை 9ல் நீங்க அரஃபாவில் கட்டாயம் இருக்கணும், கொஞ்ச நேரமாவது இருக்கணும். அப்படி ஒருத்தர் அரஃபாவையே டச் பண்ணல, அரஃபாக்குள்ளேயே போல அப்படின்னா அவருக்கு என்ன ஆயிடுது, ஹஜ் கூடாம போயிடும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜு அரஃபா, அல் ஹஜ்ஜு அரஃபா, அல் ஹஜ்ஜு அரஃபான்னாங்க. ஹஜ் என்பதே அரஃபா தான், ஹஜ் என்பதே அரஃபா தான், ஹஜ் என்பதே அரஃபா தான் என்று அரஃபாவினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு 1க்கு 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த அரஃபாவிலே தங்குவது என்னது, 2வது தூண். 3வது என்ன, தவாஃபுல் இஃபாதா. தவாஃபை பொறுத்த வரைக்கும் 3 தவாஃப்கள் இருக்கிறது.
முதலாவது தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் குதூம். சரியா? அடுத்து நம்ம இடையிலே செய்யக்கூடிய ஒரு தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் இஃபாதா. இஃபாதா என்றால் என்ன? கூட்டம் கூட்டமாக வருதல் என்று அர்த்தம். எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய கூட்டத்தோட மொத்தமா சாரை சாரையாக அணி அணியாக அங்கே தவாஃப் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால அந்த தவாஃபுக்கு பேர் என்னது? தவாஃபுல் இஃபாதா. அடுத்து மூன்றாவது நான்காவது தூண் என்ன? சை செய்கிறது. ஹஜ்ஜுக்காக சை செய்கிறது. இந்த 4 விஷயங்களை கட்டாயமாக நாம் செய்ய வேண்டும். இதில் ஒன்றை நாம் செய்ய முடியாமல் போனாலும் நம்முடைய ஹஜ் என்ன ஆயிடும்? நிறைவேறாமல் போயிடும். அல்லாஹ் காப்பாற்றணும். அடுத்து என்னது? ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள், வாஜிபாத் அப்படிங்கிறோம். இந்த ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகளை பொறுத்த வரைக்கும் 7 அம்சங்கள் இருக்கு. இந்த 7ல் ஏதாவது ஒன்றை நமக்கு செய்ய முடியாமல் போனாலும் ஹஜ் நிறைவேறிவிடும். ஆனால் அதற்கு என்ன செய்யணுமா? குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். காம்பன்சேஷன், குற்றப்பரிகாரம். குற்றப்பரிகாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்னதான் குற்றப்பரிகாரம்? தமு, ஒரு ஆடு மக்காவிலே உள்ள ஏழைகள் பயன்பெறக்கூடிய விதத்திலே ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். அல்லது 10 தினங்கள் நம்ம நோன்பு வைக்கணும். 3 தினம் எங்க? ஹஜ்ஜில் 7 தினங்கள், 7 தினங்கள் ஹஜ்ஜில், 3 தினங்கள் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த வைக்கக்கூடிய அந்த ஹஜ். அதாவது இதுல முதலாவது விஷயம் என்னது? இஹ்ராமுக்குள்ள நீங்க வரீங்க, ஆனா எல்லைக்குள்ள வரல. எல்லை தாண்டி மக்காவிற்குள் நுழைந்ததற்கு பிறகோ அல்லது காபாவில் நுழைவதற்கு கொஞ்சம் முன்னாடியோ நீங்கள் இஹ்ராம் என்கிற ஒரு நிலைக்குள் வந்து விட்டால் நீங்க அங்க என்ன செய்யணும்? ஒரு குற்றப்பரிகாரம் செய்யணும். நமக்கு இங்க மாஷாஅல்லாஹ் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்படியே இஹ்ராமுக்குள் போகாமல் அங்கே போயிட்டாலும் திரும்ப நம்ம நேராக மீகாத்துக்குள்ள வந்துட்டு இஹ்ராமுக்குள்ள போயிடுவோம். அப்படி வருவதற்குண்டான சூழல்கள் இல்லாம நீங்க இஹ்ராமுடைய நிலைக்குள் உங்களை ஆட்படுத்தி கொள்ளாமல், இஹ்ராமுடைய நிலைக்குள் உங்களை உட்படுத்தி கொள்ளாமல் நீங்க காபத்துல்லாவிற்கு போனால், மக்காவிற்குள் போனால் நீங்க ஒரு வாஜிபை மீறி விட்டீர்கள். அப்போ இதை நீங்க சரி செய்யணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு தமு கொடுக்கணும். அடுத்து என்னது? அரஃபாவில் தங்குறது. அந்த தங்குறதுங்கிறது சூரியன் மறைவு வரைக்கும் நம்ம தங்கணும். நம்ம போறது கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா தங்குறது எது வரைக்கும் தங்கணும்? சூரியன் மறையும் வரைக்கும் தங்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்க வெளியேற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து விட்டால் உங்கள் ஹஜ் நிறைவேறிவிடும். ஆனால் ஒரு ஷரத்தை, அதாவது ஒரு வாஜிபை நீங்கள் மீறிவிட்ட காரணத்தினால் அதற்கு நீங்க வந்து காம்பன்சேஷன் செய்யற மாதிரி ஆயிடும். மூன்றாவது என்ன? முஸ்தலிஃபாவிலே நீங்கள் இரவு தங்க வேண்டும். அந்த முஸ்தலிஃபாவிலே இரவு தங்குவதை உங்களுக்கு முடியாமல் போனால், அதை நீங்கள் நிறைவேற்றாமல் போனால் அதுவும் நீங்கள் ஒரு வாஜிபை மீறியதாக கருதப்படும். அதற்கும் நீங்க என்ன செய்யணும்? ஒரு தமு கொடுக்கிற மாதிரி ஆகும். அடுத்து நான்காவது என்ன? ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக் அதாவது துல்ஹஜ் பிறை 11, 12 சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துட்டாங்க வர்றவங்களுக்கு 11, 12 ஃபுல்லா இருந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 11, 12, 13 இந்த ஐயாமு தஷ்ரீக் ஆகிய இந்த 3 பிறைகளில் மினாவில் தங்காமல் இருக்கிறது. அடுத்து என்னது? ஜமராத்தில் கல்லெறிகிறது. இதை ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாலும் அவரும் ஒரு வாஜிபை மீறிட்டார்னு அர்த்தம். அவரும் அதுக்கு என்ன செய்யணும்? காம்பன்சேஷன் கொடுக்கணும். அடுத்து முடிமழித்தல், முடி இறக்குதல் அல்லது முடியை மொத்தமாக கத்தரித்தல், இதை ஒருவர் செய்யாட்டாலும் அதுக்கும் அவர் என்ன செய்யணும்? தமு கொடுக்கணும். ஏழாவதாவது விஷயம் தவாஃபுல் விதா, விடை கொடுக்கக்கூடிய தவாஃப். இதை ஒருவர் செய்யாவிட்டாலும் அதற்கும் அவர் என்ன செய்யணும்? தமு கொடுக்கணும். இந்த தவாஃபுல் விதாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதாந்திர உதர போக்குவரத்து பெண்களுக்கும் அதே போன்று கர்ப்பிணி பெண்களுக்கும் தவாஃபுல் விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார்கள். மற்ற அந்த தவாஃபுல் இஃபாதாவை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் இது கடமை. அதற்குண்டான பிரத்யேக சட்டங்கள் இருக்கிறது. அதை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வழிகாட்டிகள் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த 7 விஷயங்களில் ஒருவர் எதையேனும் ஒன்றை செய்யாமல் போய்விட்டார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும்? அங்கே பலிப்பிராணி கொடுப்பதற்கு தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த யௌமு தர்வியா என்கிற துல்ஹஜ் 8ஆம் நாளில் என்ன செய்ய போகிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹஜ் அப்படின்னு நம்ம என்ன செய்வாங்கன்னா பிரம்மாண்டமாக பேசுகிறோம். ஹஜ் என்பாலே மிகப்பெரிய விஷயங்கள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அங்க போய் என்ன செய்ய போறோம்? ஊர்ல பல லட்சங்கள் கட்டி மக்களை கொண்டு வந்து விட்டோம் என்கிற ஒரே காரணத்திற்காக என்னங்க ஒண்ணுமே இல்லையா என்றவர்கள் கேள்வி கேட்டு விடக்கூடாது என்பதற்காகவே இல்லாத பல ஷரத்துக்களை, இல்லாத பல கிரியைகளை தாமாக உருவாக்கி வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா அவங்க அதை தான் படித்தாங்க, அவங்க உஸ்தாதுகள் அதை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க?
மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், அவரிடத்திலே ஒரு அந்த ஹஜ்ஜிக்கு குரூப்பாக வருவாங்கல்ல, அவர் கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி எங்களை கூட்டு வந்த மௌலிம் சொல்றாரு, மதீனாக்கு நான் போகாம ஊருக்கு போனதுனால என்னுடைய ஹஜ்ஜே பாத்திலுங்கிறாரு, நான் இன்னொரு ஹஜ்ஜு செய்யணுங்கிறாரு, இது சரிதானா அப்படின்னு கேட்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மதீனாவிற்கும் ஹஜ்ஜுக்கும் சம்பந்தமே இல்லை. மதீனாவில் இருந்து கொண்டே ஹஜ்ஜி செய்யலாம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வரணும்? அங்கேயே செஞ்சிருக்க வேண்டியதானே. மதீனா புனித ஸ்தலம் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஹஜ் உம்ரா என்று வரும்போது அதற்கு எதை எதை புனித ஸ்தலங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்களோ, எதை எதிலே நாம் கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டும். அப்படிங்கிறது என்ன செய்யணும், நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். அப்போ உம்ராவிற்கு முதல் நாள் எந்தெந்த சுன்னத்தான அமல்களை செஞ்சோமோ அந்த எல்லா அமல்களையும் என்ன செய்யணும், நம்ம அந்த யௌமு தர்வியா என்கிற துல்ஹஜ் 8ஆம் நாளும் செய்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம இஹ்ராமிற்குள் நுழைய போகிறோம், இஹ்ராமில் நுழைவதற்கு முன்பு நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வது, நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது, இந்த மாதிரி எதையெல்லாம் நம்ம செய்வோமோ அவைகளை மீண்டும் செய்து நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டு எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்துகிட்டே என்ன செய்ய வேண்டியதுதான், நம்ம இஹ்ராமிற்குள் நுழைந்து விட்டு லப்பைக ஹஜ்ஜன், யா அல்லாஹ் இதோ ஹஜ்ஜுக்காக இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தல்பியா என்பது ஆண்கள் சத்தமாக சொல்ல வேண்டும், பெண்கள் சத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பின்னர் துஹருக்கு முன்பாக மினாவை அடைந்து தொழுகையை உரிய நேரத்தில் என்ன செய்யணுமோ, 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்தா சுருக்கி தொழுகிறோம். மினால உங்களுக்கு ஜம்மு கிடையாது, கசர் மட்டும் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். 8வது நாள்ல நீங்க என்ன செய்ய போறீங்க, மினாவிலே போய் இருந்து அங்கே நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் குறிப்பாக லுஹர் தொழுகை, அசர் தொழுகை, இஷா தொழுகை போன்ற இந்த தொழுகையை சேர்த்து தொழுகாமல் சுருக்கி மட்டும் என்ன செய்ய போறோம், நம்ம தொழ போகிறோம். அதாவது 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழ வேண்டும். சுருக்கி தொழுகும் தொழுகை என்னென்ன, லுஹர், அசர், இஷா ஆகிய 3 தான். மக்ரிபை நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க இஷ்டத்துக்கு சுருக்க கூடாது. ஏன் சுருக்க கூடாது, சுருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சுருக்க சொல்லல, அதனால சுருக்க கூடாது. இப்படிதானா? போலி பகுத்தறிவு பேசுபவர்களுக்கு சம்மட்டி அடிக்கிற ஒரு கிரியைகள் இந்த ஹஜ். இஸ்லாம் என்பது அறிவுபூர்வமான மார்க்கம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நாம் செய்கிற எல்லா விஷயத்திற்கும் அல்லது மார்க்கத்தில் இருக்கிற எல்லா விஷயத்திற்கும் எனது சிற்றறிவு எதிர்பார்ப்பதை போலவே லாஜிக்கல் ரீசனிங் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அது எந்த அளவிற்கு மனிதனை மடையர்களாக ஆக்கிவிடும் என்று சொன்னால், குர்ஆனையே மறுக்கக்கூடியவர்களாக அது மாற்றிவிடும், ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்களாக மாற்றிவிடும். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கக்கூடிய சிலர் அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும், தங்களுடைய பகுத்தறிவுக்கு முரண்படுகிறது, அறிவியலுக்கு முரண்படுகிறது, நடப்புக்கு முரண்படுகிறது என்றெல்லாம் சொல்லி என்ன செய்கிறார்கள், இன்றைக்கு ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி இது. இந்த வழிகேடு என்பது இன்று நேற்று துவங்கியதல்ல. முதல் அந்த 1ஆம் நூற்றாண்டில் இருந்தே இந்த வழிகேடுகள் துவங்கிவிட்டது. வழிகேடர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை சுன்னாதான். அவர்கள் குர்ஆனிலே கை வைக்க மாட்டார்கள், குர்ஆனை மறுக்கிறோம் என்று சொல்ல மாட்டார்கள், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை சுன்னாவும் சஹாபாக்களும் தான். ஆதலால் தான் நேரிய கொள்கையில் பயணிப்பவர்கள் தங்களை அடையாளப்படுத்தும் போது அஹ்லு சுன்னா வஸ் ஸஹாபா, அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று நம்மை நாம் அடையாளப்படுத்துகிறோம். நாம் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், ஜமாஅ அதாவது ஜமாஅத்து ஸஹாபா, அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ, எந்த கொள்கையில் இருந்தார்களோ, எந்த நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் என்று நம்ம என்ன செய்யறோமோ அடையாளப்படுத்துறோம். இதுதானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளை அவர்களுக்கு வழிகாட்டும் போது அவர்களுடைய பகுத்தறிவுக்கு இது முரண்படவில்லை அல்லது பகுத்தறிவுக்கு இது முரண்படுகிறது என்று சொல்லி எந்த கிராஸ் கொஸ்டினாவது கேட்டாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடும் போது அழகாக சொன்னார்கள், இப்படி இன்னி யஅலமு அன்னக ஹஜருன் லா தன்ஃபஉ வலா ததுர் லவ்லா அன்னி ரஅய்து ரசூலல்லாஹி யுகபிலுக் மா கப்பல்துக் அப்படின்னாங்க. ஹஜ்ருல் அஸ்வதே, நீ எந்த நன்மையும் செய்ய முடியாத, எந்த தீமையும் செய்ய முடியாத கல்லுதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ்வின் தூதர் உன்னை முத்தமிட்டிருப்பதை பார்த்திருக்காவிட்டால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? அவர்களுக்கும் லாஜிக்கல் ரீசனிங் என்றால் என்னவென்று தெரிந்திருந்தது, அவர்களுக்கும் பகுத்தறிவுக்கு முரண்படக்கூடிய சென்ஸ் என்ன என்பது தெரிந்திருந்தது. ஆனா அதை அவங்க எங்க அப்ளை பண்ணல, தீனுடைய விஷயத்தில் அப்ளை பண்ணல. கிப்லா திசையை முன்னோக்கி தொழுகிறோமே, அதற்கு நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங்காக என்ன சொல்ல முடியும்? தண்ணி இல்லாவிட்டால் தயம்மம் செய்கிறோமே, அதற்கு லாஜிக்கல் ரீசனிங்காக நீங்க என்ன சொல்ல முடியும்?
ஒவ்வொரு தொழுகைக்கும் இத்தனை ரக்காத் என்று பிரித்து வைத்திருக்கிறோமே, அதற்கு நீங்கள் பகுத்தறிவு ரீதியாக என்ன சொல்ல முடியும்? மதியான லுஹருக்கு 4 ரக்காத்து, அசருக்கு 4 ரக்காத்து, அப்புறம் ஏன்பா மகரிபுக்கு 3 ரக்காத்து? இல்ல, மாலை நேரம் வந்து விட்டது, கொஞ்சம் எல்லாரும் ரிலாக்ஸா இருக்கணும், அதனால ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்ப ஏன் இஷாக்கு 4 ரக்காத்து? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிரயாணத்திலே நீங்கள் இருக்கும்போது தொழுகையை சுருக்குகிறோம், அடுத்த தொழுகையை சேர்க்கிறோம். ஆனா மினாவிற்கு போய் ஏன் சுருக்க மட்டும் செய்கிறோம், ஏன் சேர்க்கவில்லை? அல்லாஹ்வுடைய தூதர் அங்க சுருக்குனாங்க, அதனால சுருக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அங்க சேர்க்கல, அதனால சேர்க்கல. ஹலாஸ். இந்த நிலைப்பாட்டை, இந்த கொள்கை உணர்வை நேரடியாக உங்களுக்கு கற்றுத்தருவது ஹஜ். ஹஜ்ஜை மட்டும் சகோதரர்களை செய்தால்தான் அதனுடைய உணர்வுகள் அப்படியே ஃபுல்லா உள்ள போகும். உண்மையிலேயே ஒருவனை தன்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவனே சுத்திகரித்துக் கொள்வதற்கு, அவனே இறை நம்பிக்கை வயப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஹஜ்ஜை விட ஒரு பிராக்டிக்கலாக ஒரு இபாதத்தை நீங்கள் பார்க்க முடியாது சகோதரர்களே. அங்கே லாஜிக்கல் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடறோம். நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டுப்பட்டோம், செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம். அப்போ அந்த 8ஆம் நாளில் நம்ம என்ன செய்யறோம்? அங்கே போய் தங்கி அந்தந்த வக்து தொழுகைகளை சுருக்கி தொழுது, வேற ஒரு வேலையும் கிடையாது, பாட்டு உட்கார்றோம், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரொம்ப களைப்பாக அசதியாக இருக்கிறது, ஓய்வெடுக்கிறோம், தவறே கிடையாது. ஆனால் அங்கே போய் உங்களை ஷைத்தான் வழிகெடுப்பான். உங்களுக்கென்று நகைச்சுவையாக பேசக்கூடிய யாரோடு இருந்தால் நேரம் போவதே தெரியாது என்று நீங்கள் நினைப்பீர்களோ, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை எல்லாம் அங்கே சேர்த்து கொண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அங்கே நஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடாது. அதற்காக அங்கே சிரிக்கக்கூடாது, நம்ம யாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணக்கூடாது என்றெல்லாம் தடை இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய நோக்கத்தை பாழாக்கக்கூடிய விதத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு வினாடியும் அங்கே உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு தருணம். கோடான கோடி பேருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தரவில்லை. கோடான கோடி பேர் இந்த பாக்கியத்திற்காக வரவில்லை. சொற்ப சிலரைத்தான் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கிறான். எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்காக காசை சேர்த்தார்கள், பணத்தை சேர்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பாக்கியம் கிடைக்காததனால் இந்த பாதைக்குள், பயணத்திற்குள் வராமல் பாதையிலேயே மரணித்த எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே உண்டு சகோதரர்களே. அப்ப அல்லாஹ் நம்மை போன்ற சிலரை மட்டுமே தேர்ந்தெடுத்து அந்த கூடாரத்திற்குள் வைத்திருக்கிறான் என்றால் அந்த கூடாரத்தின் புனிதம் நம்முடைய உள்ளத்தை ஆள வேண்டும். இந்த இடத்திற்கு அல்லாஹ் என்னை கொண்டு வந்திருக்கிறானே என்கிற அந்த ஆன்மீக உணர்வு என்னை இறைவனோடு ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பை, நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். என்னுள் என்னையே அசுத்தப்படுத்துகின்ற, என்னுடைய மார்க்கத்திலிருந்து என்னை தூரப்படுத்துகின்ற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும் என்கிற சபதத்தை உங்களுக்குள் அது உருவாக்க வேண்டும். 7 தினங்கள் ஒரு மனிதன் எந்த கெட்ட பழக்கத்திலிருந்து இருக்கிறானோ அந்த பழக்கத்தில் தொடர்ச்சியாக அவன் ஈடுபடாமல் இருந்து விட்டால் நிச்சயம் அவனால் எந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். இதை நீங்கள் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கொள்ளலாம், இதை நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளலாம். இல்ல ஹஸ்ரத், எவ்வளவு முயற்சி பண்றேன், என்னால புகை பிடிக்கிறத விட முடியல. நிச்சயம் இந்த ஹஜ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை, பக்குவத்தை தரும். எத்தனையோ ஆண்டுகள் முயற்சி செய்கிறேன், என்னால் தாடி வைக்க முடியவில்லை. நிச்சயம் இந்த ஹஜ் அந்த பக்குவத்தை உங்களுக்கு தரும். எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. நிச்சயம் இந்த ஹஜ் உங்களுக்கு அந்த பக்குவத்தை தரும். எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, அசௌகரியத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு இந்த மக்களை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்கிறது, எனக்கு அப்படியே ஓரமாக இருக்கத்தான் எனக்கு பிடிக்கிறது. நான் சென்சிட்டிவ் டைப், நான் அப்படி ஓரமாக இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். எனக்கு இந்த டென்சிட்டிவ், அதாவது டென்சிட்டிவ் பாப்புலேஷன் என்பார்களே, அடர்த்தியாக மக்கள் இருப்பது எனக்கு பிடிக்க. எல்லாமே உங்களுக்கு பிடிக்க வச்சிரும், எல்லாமே உங்களுக்கு பிடிக்க வச்சிரும். எந்த கம்ஃபர்ட்டை எல்லாம் மனது எதிர்பார்க்கிறதோ, எந்த கம்ஃபர்ட்டை எல்லாம் உடல் எதிர்பார்க்கிறதோ, எந்த கம்ஃபர்ட்டை எல்லாம் சிந்தனை எதிர்பார்க்கிறதோ, அது எல்லாத்திலிருந்தும் அப்படி கொஞ்ச நாள் வெளியே இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை, பக்குவத்தை இந்த ஹஜ் உங்களுக்கு தந்துவிடும். அப்போ இந்த கூடாரத்தில் போய் நீங்க இருக்கிறீங்க, வக்து தொழுகையை சுருக்கி தொழுகிறீங்க, இருக்கின்ற நேரமெல்லாம் இறை நினைவோடு வாழுகிறீர்கள். நாம் எவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்திய, இலங்கை முஸ்லிம்கள் சமூக ரீதியாக, சமுதாய ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக எவ்வளவு பெரிய ஆபத்திலும் எவ்வளவு பெரிய பாதிப்பிலும் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அதையெல்லாம் கொஞ்சம் அங்கே நினைச்சு பார்த்து அந்த அல்லாஹ்விடத்திலே ஒப்படைங்க. யாருடைய பிரார்த்தனை அல்லாஹ் கேட்டு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்று யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதற்காகவே இப்படிப்பட்ட சூழல்களை தருகிறான். நம்மை மார்க்கமயப்படுத்துவதற்காகவே அல்லாஹ் இப்படிப்பட்ட சூழல்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். எத்தனையோ முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தொழாமல் இருக்கிறார்கள், தொழ வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். ஜனாசாவிற்கு பின்னாலேயே வருகிறார்கள், ஜனாசா தொழுகை நடக்கிறது, ஆனால் அந்த முஸ்லிம்கள் சிலருக்கு உள்ளே வர வேண்டும், தொழ வேண்டும் என்கிற எண்ணமே வராமல் இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து அல்லாஹ் எல்லாரையும் அடித்து விடக்கூடாது.
எத்தனையோ முஸ்லிம்கள் ஹராமான பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிடருக்கு தண்ணீர் ஹராமாக உள்ளே போய்விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக வாழ வேண்டிய இஸ்லாமிய சமூகம் அதை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இருக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் வைத்து ஒட்டுமொத்த அழிவையும் கொடுத்து விட்டால் என்ன ஆவது? இப்போ நம்ம அங்கே போய் நம்முடைய தியாகத்தை, நம்முடைய கட்டுப்பாடை, நம்முடைய அர்ப்பணிப்பை, நம்முடைய நிதானத்தை, நம்முடைய பக்குவத்தை, எந்த சூழலையும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையை, ஈமானிய எதிர்ப்பு சக்தியை எல்லாவற்றையும் அங்கே அடகு வைத்து சகோதரர்களே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? நம்முடைய தேவைகளை கேட்கணும். அங்கே நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு நீங்கள் தரக்கூடிய முக்கியம், அங்கே உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஈமானிய உணர்வு, நீங்கள் வந்து பாருங்கள் சுப்ஹானல்லாஹ், அது எப்படிப்பட்ட மாற்றத்தை உங்களுக்கு தரும் என்று. ஆனால் வந்ததுக்கு பிறகு சில பேர் பேக் டு பெவிலியன் என்பதை போல் திரும்பவும் பழைய குருடி கதவை தரடி என்று மாறுகிறானேயானால் அவன் உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யணுமோ, அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையில அந்த யௌமு தர்வியா என்கிற துல்ஹஜ் 8ஆம் நாளில் அங்கே இருக்கிறோம். அங்கே அதிகமாக தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இதையே தான் நம்ம என்ன செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதே போன்று காலை மாலை திக்ருகளை அங்கே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஓத வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு ஓதுவதற்கு ஒரு பயிற்சிக்குரிய இடம் இது, அப்படிதானா? பல நாட்கள் நமக்கு அதாவது எவ்வளவு அவகாசங்கள் இருந்தாலும் இதையெல்லாம் செய்வதற்குண்டான ஒரு சூழல் நமக்கு வராது. இல்லமோ அப்படியே ஒரு மாதிரி நம்ம 8 ஹவர் டியூட்டி என்று சொல்லிக் கொண்டாலும், 9 ஹவர்ஸ் டியூட்டி என்று சொல்லிக் கொண்டாலும், அந்த வேலைக்கு முன்பு வேலைக்கு பின்பு வேலையோடு தொடர்புடைய சில டென்ஷன்கள், வேலையோடு தொடர்புடைய சில பிரச்சனைகள், வீட்டிற்குள் வந்தவுடன் உருவாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை என்ன செய்யாது, மார்க்கத்தில் அடுத்த கட்டத்திற்கு நம்மளை அப்டேட் ஆகவே விடாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், 10-15 வருடத்திற்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி என்ன சூறாவை நீங்கள் துணை சூறாவாக ஓதினீர்களோ அதையே தான் பெரும்பாலும் இன்று வரைக்கும் ஓதிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. என்ன காரணம்? ஏன்? மார்க்கத்தில் அடுத்த நிலைக்கு அப்டேட் ஆக ஷைத்தான் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான். உங்களுக்கு இது ஒரு பயிற்சி, இது உங்களுக்கு ஒரு பயிற்சி பாசறை. இது உங்களை நீங்களே மார்க்கமயப்படுத்திக் கொள்வதற்கும் மார்க்கத்தில் அடுத்த கட்டத்திற்குள் நீங்கள் வருவதற்கும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ, சுபுஹ் தொழுகையை சுபை தொழுகை வரைக்கும் அங்கேயே உறங்கிட்டு ஜமாத்தாக தொழுது விட்டு சூரியன் உதிக்கிற வரைக்கும் வினாலேயே நம்ம இருக்கணும். சரியா? அங்கே நமக்கு உபரியான தொழுகைகள் எதுவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, உபரியான தொழுகைகள் எதுன்னா நம்ம அங்கே எல்லாம் நம்ம பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். பிரயாணத்தை பொறுத்த வரைக்கும் தஸ்குத்து அன்ஹுமுல் ஜுமாஉ வல் ஜமாஅத், ஜுமா தொழுகையும் ஜமாத்து தொழுகையும் பொதுவாகவே முசாஃபிர்களுக்கு, பிரயாணிகளுக்கு இல்லை. சரியா? உபரியான தொழுகைகளும் இல்லை. சுபுக்கு முன்னாடி தொழக்கூடிய சுன்னத்தையும் இஷாக்கு பிறகு தொழக்கூடிய வித்தரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணமாக இருந்தால் விட மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி முக்கியமான தொழுகைகளை தாண்டி நமக்கு என்ன கிடையாதுங்க, வேறு எந்த தொழுகையும் இல்லை. ஆனா எல்லாரும் அங்கே ஒன்றாகிறது ஜமாத்தாக தொழுகிறதுனால ஜமாத்து தொழுகையை நம்ம அங்கே நிறைவேற்றுவோம். அங்கே சுருக்கி நம்ம என்ன செய்வோம், அந்த தொழுகையை நிறைவேற்றுவோம். அதற்கு அடுத்து என்ன, அரஃபாவுடைய நாள் பிறை 9. இதுதான் ஹஜ்ஜினுடைய சென்டர் பாயிண்ட் சகோதரர்களே. எப்படி ஒரு மனிதனுக்கு அந்த இதயம் என்பது அல்லது உயிர் என்பது உயிர் நாடியோ, அதுபோல ஹஜ்ஜினுடைய கிரியைகளுக்கெல்லாம் உயிர் நாடி என்பது இந்த அரஃபா. இங்க என்ன செய்றீங்க, சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் அரஃபாவிற்கு செல்ல வேண்டும். அதான் கரெக்டான வழி. அப்போ அரஃபாவுடைய நாள் தான் என்னது, ஹஜ்ஜினுடைய கிரியைகளிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாள் எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரிய நாள் என்றால், அந்த ஹாஜி அல்லாத எல்லோரும் இந்த அரஃபாவின் நாளில் நோன்பு வைத்து பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதானே? உங்களுக்கு நல்லா தெரியும், முஹர்ரமுடைய மாதத்தில் எத்தனை நோன்பு வைக்கிறோம் நம்ம? 2. முஹர்ரம் பிறை 9, 10 அதுதான் சிறப்பு இருக்குது. சில பேர் 10, 11ங்கிறாங்க. எப்படியோ 9, 10 தான் நமக்கு சொல்லித்தரப்பட்ட மிகச்சரியான வழிகாட்டுது. இந்த முஹர்ரம் 9, 10 ஆகிய 2 தினங்கள் நோன்பு வைக்கிறோம்ல, அதுக்கு என்ன பரிசு? யுகஃபிரு சனா அல் மாதியா, கடந்த கால, அதாவது கடந்த வருட ஒரு வருட பாவத்திற்கு தான் மன்னிப்பு. ஆனால் இந்த ஹாஜிகள் அல்லாமல் உள்ளூரிலே இருக்கக்கூடியவர்கள் யாராவது அரஃபாவுடைய நோன்பை வைத்தால் அவங்களுக்கு எத்தனை வருஷம் பாவ மன்னிப்பு? யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா, முந்தைய வருடத்தின் பிந்தைய வருடத்தினுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும். நல்லா பாருங்க, முஹர்ரமுடைய மாசத்துல உபரியான 2 நோன்பு வைக்கிறோம். அதற்கு பயனாக அல்லாஹ் நமக்கு தருவது கடந்த ஒரு வருடத்தின் பாவ மன்னிப்பு. அரஃபாவுடைய நாளில் ஒரு நோன்பு தான் வைக்கிறார்கள், ஆனால் அதற்கு அவர்களுக்கு கிடைக்கிற பலனும் பயனும் பரிசும் 2 வருட பாவ மன்னிப்பு. இது எப்படி? இதுல இருந்து லாஜிக்கல் ரீசனுக்கு முரண்படுது. அதான் உங்களுக்கு சொன்ன, எல்லா இடத்துலையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய சிற்றறிவை நாம் நுழைக்க கூடாது.
எங்கே நுழைக்கணுமோ அங்கே தான். எங்கே நுழைக்கணும்? அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீ நுழைக்கணும். உன்னுடைய அறிவை கண்டுபிடிச்சிட்டியா, அவன் என்ன சொல்கிறானோ அதை நீ கேட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் மார்க்கம். அப்படிதானே? அப்போ பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த அரஃபாவுடைய நாள் எவ்வளவு சிறப்பிற்குரிய நாள், எவ்வளவு கண்ணியத்திற்குரிய புனிதத்திற்குரிய ஒரு நாள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய நன்மை என்ன செய்வாங்க, நமக்கு வாக்களிக்கிறாங்க. அப்போ சூரியன் உதயமானதற்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அரஃபாவிற்கு போகணும். அரஃபாவிற்கும் தல்பியாவை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். சூரியன் உச்சியிலிருந்து சாயும் வரைக்கும் என்ன செய்யணும்? நம்ம அங்கே வாதி உரணா, அதாவது நமீரா என்கிற அந்த இடத்துல தங்கி அங்கே சொல்லப்படக்கூடிய ஹுத்பாவை செவிமடுக்கும். இங்கேயும் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான என்னென்னா, அங்கே ஹுத்பா நடைபெறுகின்ற இடத்திற்கு பக்கத்தில் நமக்கு போகிறதுக்கு நமக்கு அலாட்மெண்ட் இருந்ததுன்னா ரைட், அங்கே நமக்கு வாய்ப்பு இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அரஃபா பெருவெளி எல்லாமே நமக்கு அங்கே புனித ஸ்தலம் தான். எங்கே இருந்து கொண்டு அந்த உரையை கேட்டாலும் நமக்கு என்னது? அந்த நன்மையை நம்ம பெற்றுட போகிறோம். சரிதானா? அப்போ அந்த இடத்திலே ஒரு உரை நடைபெறும். உங்களுக்கு வழிகாட்டிகளாக வருபவர்கள் அந்த உரையினுடைய மொழியாக்கத்தை தருவார்கள். அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரை. ஒவ்வொரு வருடமும் அந்த உரை நிகழ்த்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த இமாம்கள் மாஷா அல்லாஹ் ஒரு தகுதி வாய்ந்த அறிஞர்களை இந்த அரசாங்கம் நியமிக்கிறது. அங்கே நிகழ்த்தப்படக்கூடிய உரை ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் நலனுக்காகவும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் வழிகாட்டக்கூடிய விதத்திலே பெரும்பாலும் அமையும். அப்போ அந்த உரையை நம்ம என்ன செய்யணும்? அங்கே செவிமடுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? துஹரையும் அசரையும் சேர்த்தும் சுருக்கியும் துஹருடைய நேரத்தில் தொழுவோம். அங்கே நம்ம என்ன செய்யறோம்? லுஹரையும் அசரையும் சேர்த்து அங்கே தொழுகிறோம். அரஃபாவில் தொழுதுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சூரியன் மறையுது. மறைஞ்ச உடனே நீங்கள் மக்ரிப் இஷா அங்கே தொழுவக்கூடாது. சரியா? அங்கே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? நேராக புறப்பட்டு எங்கே போனோம்? முஸ்தலிஃபா. அங்கே வந்து சரியா? அங்கே கூட்ட நெரிசலின் காரணத்தினால் அங்கே நம்ம போனோம்னா வக்து முடிஞ்சிரும் அல்லது வக்தே நமக்கு கிடைக்காது என்கிற அச்சம் முழுமையாக இருந்தால் போகிற வழியிலே தொழுது கொள்வதில் தவறில்லை. ஆனால் ரொம்ப சிறப்பு இதுதான், நம்ம முஸ்தலிஃபாவை அடைந்ததற்கு பிறகு அங்கே போய் நம்ம என்ன செய்யணும்? அதாவது மகரிபையும் இஷாவையும் அங்கே தொழுவோம். சரிதானா? அப்போ அந்த முஸ்தலிஃபாவில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. எப்படி? சூரியன் முழுமையாக மறைந்ததும் தல்பியா கூறியவாறு மிகவும் அமைதியாகவும் பணிவாகவும் ஏனைய ஹாஜிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் முஸ்தலிஃபாவை அடையணும். முஸ்தலிஃபாவை அடைந்ததும் பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி மகரிப் தொழுகை 3 ரக்காத்துகளை தொழணும். பின் இக்காமத் கூறி இஷா தொழுகை 2 ரக்காத்தா சுருக்கி தொழணும். ஒரு பாங்கு எத்தனை இக்காமத்து? 2 இக்காமத். அதை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? உறங்கி எழுந்து ஃபஜ்ருடைய முதல் நேரத்தில் சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு மஷ்ஆருல் ஹராம், அதாவது தற்போது முஸ்தலிஃபாவின் பள்ளி கட்டப்பட்டிருக்கும் இடத்தை அடைந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாவை புகழ்ந்து அவனை பெருமைப்படுத்தி அவனை ஒருமைப்படுத்தி துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சூரியன் உதயமாவதற்கு முன்பு முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவை நோக்கி புறப்பட வேண்டும். முஸ்தலிஃபாவின் எல்லைகளில் அமைந்திருக்கும் அந்த ஆபரஹாவின் யானைப்படை, அது போகிற வழியில் அது சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆனால் இப்போ நம்ம போகக்கூடிய இந்த ட்ரிப்பில் அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குமா என்னன்னு உங்களுடைய வழிகாட்டிகள் தெளிவாக சொல்லுவாங்க. அந்த இடத்தை கடந்து செல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? வேகமாக போகணும். ஆனால் இப்போ நமக்கு மாஷாஅல்லாஹ் எல்லாத்தையும் முறைப்படுத்தியிருக்கிறார்கள். நம்ம போகக்கூடிய எல்லா இடங்களிலும் நமக்கு ரயில் வசதி, பஸ் வசதி, பெரும்பாலும் ரயில் வசதி செய்யப்பட்டிருப்பதனால் எல்லாமே முறைப்படுத்தப்பட்ட அடிப்படையில் என்ன இருக்கும்? நமக்கு அங்கே சூழல்கள் இருக்கும். இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த முஸ்தலிஃபாவை நோக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த பயணத்தை அமைச்சிக்கிறோம். அதுக்கடுத்து துல்ஹஜ் பிறை 10வது நாள், இதையே யௌமுன் நஹர் என்கிறார்கள், இதையே ஹஜ்ஜுல் அக்பர் என்கிறார்கள். அதாவது ஹாஜிகள் அல்லாத உலகத்திலே இருக்கிற எல்லோருக்கும் அன்றைக்கு பெருநாளாக இருக்கும். அங்கே உள்ளவர்களுக்கு மக்காவில், அதாவது ஹஜ்ஜுக்காக சென்றிருப்பவர்களுக்கு என்ன கிடையாது? பெருநாளும் கிடையாது, ஜும்மாவும் கிடையாது. நம்ம முசாஃபிராக இருக்கிறோம். அப்போ சூரியன் உதித்ததற்கு பிறகு ஜம்ரத்துல் அக்கபாவில் 7 கற்களை எறிய வேண்டும். அது ஒரே ஒரு அக்கபா மட்டும்தான் அன்னைக்கு எறிகிறோம். அப்போ தமத்து கிரான் முறையிலே ஹஜ்ஜு செய்பவர் என்ன செய்வாங்க? அன்னைக்கு குர்பானி கொடுப்பாங்க. அந்த குர்பானி கொடுத்ததற்கு பிறகு ஆண்கள் முடியை மழிச்சிட்டு அல்லது நன்றாக குறைத்து விட்டு என்ன செய்யணும்? அவங்க அந்த முதலாவது தஹல்லுல் அந்த இஹ்ராம்ல இருந்து வெளியே வருவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் முடியை ரொம்ப குறைக்க வேண்டாம், விரல் நுனி அளவிற்கு கொஞ்சம் அவர்கள் வெட்டி கொண்டால் போதும். இத்தோடு அவர் என்ன செஞ்சாரு? முதலாவது இஹ்ராமிலிருந்து வெளியே வந்து விடுகிறார். அவருக்கு உடல் உறவை தவிர மற்ற எல்லாமே அனுமதிக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. மற்ற எல்லாம்னா என்ன? நம்முடைய நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்துடலாம். மற்ற நம்ம எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோமோ, அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் செய்யலாம்.
சரியா? அதாவது நறுமணம் பூசுறது, தைந்த ஆடைகளை அணிவது, விரும்பிய பாதணிகளை அணிவது, அதெல்லாம் நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான். அதற்கப்புறம் என்ன? கற்கள் எரிவதற்கு முன்பு இடது பக்கமாக கிப்லாவையும் வலது பக்கமாக மினாவையும் அமைந்தவாறு நின்று ஒவ்வொரு கற்களை எரியும் போது அல்லாஹு அக்பர் என்று கூறி என்ன செய்யணும்? நம்ம கல் எறியணும். அந்த கற்களுடைய அளவு கூட ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு துல்லியமான மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். மூட நம்பிக்கையின் அடிப்படையிலேயோ அல்லது மக்களுடைய சொந்த சரக்கில் அடிப்படையிலேயோ உருவாக்கப்பட்ட போலி மதத்திலே நாம் இல்லை. முழுக்க முழுக்க ஷரீஅத்தும் மினல் அம்ர், அல்லாஹ்வின் ஆணைக்கிணங்க அமையப்பட்ட ஷரியத்திலே இருக்கும். கொண்டை கடலையை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கக்கூடிய சின்ன கற்கள், பொடிக்கற்கள். அதற்கு பேரே மொழிபெயர்க்கும் போது சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் பொடிக்கற்கள் என்றுதான் மொழிபெயர்க்க வேண்டும். சில பேர் கற்கள் என்று மொழிபெயர்க்கிறோம், அது கூட சரியான பொருத்தமான மொழிபெயர்ப்பல்ல. ஏன்? நம்ம கொண்ட கடலை எவ்வளோண்டுக்கு இருக்கும்? இவ்வளவுதான் இருக்கும். அதை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கக்கூடிய சின்ன பொடிக்கற்களை என்ன செய்யணுமோ எடுத்து எரிய வேண்டும். அங்கே போய் நீங்கள் சில சேட்டைகளை பார்ப்பீர்கள். சில பேர் பண்ணக்கூடிய சேட்டைகள் ரொம்ப உச்சகட்டமாக இருக்கும். செருப்பை விட்டு எரிகிறது, பெரிய பெரிய கையில் கிடைக்கிறத வாட்டர் பாட்டிலை விட்டு எரிகிறது. என்ன அவன் முடிவு பண்ணிட்டு அங்கே இருக்கிற சைத்தான் அடித்து காலி பண்ணி உலகத்தை தூய்மைப்படுத்திடணும். அங்கே சைத்தான் நிற்கிறானா? முதலில் சைத்தானுக்கு கல்லெறிதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகமே தவறு. ஜமராவில் கல்லெறிவது அவ்வளவுதான். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அன்றைக்கு அந்த இடத்திலே வந்து சைத்தான் நின்றான். அப்போ அவங்க எரிஞ்சாங்க. அப்போ அதனுடைய அந்த நினைவு சமுதாயத்தில் மழுங்கடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இயற்கையான கிரியைகள் தானே தவிர அது எல்லாமே புனிதமாக்கப்பட்ட இடங்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் நுழைய முடியாது என்கிற அளவிற்கு புனிதமாக்கப்பட்ட இடங்களாக அது இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஷைத்தான் தான் நிற்கிறான்னு நினச்சிக்கிட்டு செருப்பு எறிகிறது, கையில் கிடைக்கிற வாட்டர் பாட்டில் எறிகிறது, அல்லது பெரிய பெரிய கல்லை தூக்கி எறிகிறது, கொடையை விட்டு எறிகிறது. சில பேர் உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாமல் இந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது அவங்களுக்கு கிட்டா கொடுப்பாங்களே, அதை கூட விட்டு எறிவாங்க. இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் நடக்கும். அந்த எந்த சேட்டையும் நம்ம செய்யக்கூடாது. அதுதான் தெளிவான வழிகாட்டுதலின்படி போவதற்கும் மன இச்சையின் அடிப்படையில் போவதற்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசம். அப்போ என்ன செய்யணுமோ அந்த வேலையை அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தவாஃபுல் இஃபாதா தாங்க ரொம்ப முக்கியம். கூட்டம் கூட்டமாக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு, அதாவது நம்ம செய்யக்கூடிய தவாஃபுகள்லையே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காகவும் ஒரு சிரமம் தான் இருக்கும். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நமக்கு சொகுசு இருக்கும் நம்ம எதிர்பார்த்துக்க கூடாது. நான் அவ்வளோ 1000 கட்டியிருக்கிறேன், எனக்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும், சில சலுகைகளும் இருக்கும். சரியா? அப்போ தவாஃபுல் இஃபாதா சம்பந்தப்பட்ட சொல்ல வேண்டிய நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அது வழிகாட்டும் போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வழிகாட்டிகள் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. அப்போ அந்த தவாஃபுல் இஃபாதா ஹஜ்ஜினுடைய ருக்குனுகளில் ஒன்று. அதை என்ன செய்யணுமோ அங்கே நிறைவேற்றணும். தவாஃபுல் இஃபாதா முடிச்சுட்டு அப்புறம் அங்கே சை வந்து என்ன செய்யணுமோ நிறைவேற்றுறோம். அப்போ நிறைவேற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம துல்ஹஜ் பிறை 11, 12, 13 இதுதான் நம்ம அந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளில் கடைசியாக நம்ம நிறைவேற்றக்கூடிய கிரியைகள். அப்போ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு நாளும் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தது முதல், அதாவது துஹருடைய நேரத்திலிருந்து 3 ஜம்ராக்களிலும் கல்லெறிய வேண்டும். நடுவில் உள்ள ஜம்ராவில் 7 கற்களை தக்பீர் கூறி எறிய வேண்டும். அதற்கு பிறகு இடப்பக்கமாக கொஞ்சம் முன்னால் சென்று பிரார்த்திக்க வேண்டும். அதில் என்ன செய்யணுமோ அதாவது முதல் ஜம்ராவில் 7 கற்களை தக்பீர் கூறி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நடுவில் உள்ள ஜம்ராவில் 7 கற்களை எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இறுதியில் உள்ள ஜம்ராவில் 7 கற்களை எறியும். முதலாவது இடத்துல 7 கற்களை எரிந்து விட்டு கொஞ்சம் முன்னால் சென்று கொஞ்ச நேரம் நின்று பிரார்த்திக்கணும். இரண்டாவது முறை நடுவிலே உள்ள ஜம்ராவிலே கற்களை எரிந்து விட்டு கொஞ்சம் தள்ளி சென்று கொஞ்ச நேரம் பிரார்த்திக்கணும். மூன்றாவது நீங்க 7 கற்களை எரிஞ்சிட்டு அங்கு பிரார்த்திக்க கூடாது, நேரம் நம்ம என்ன செஞ்சிடணும்? அடுத்த கிரியைக்கு தவாஃபுல் விதாவுக்கு போயிடணும். சரியா? இந்த இடத்திலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமானது, பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அங்கே மிகப்பெரிய கூட்ட நெரிசல் இருக்கிறது. அங்கே நின்று கொண்டு நம்மளால் செய்வதற்குண்டான சூழல்கள் இருந்தால் நம்ம வந்து அதாவது நின்று கொண்டு செய்வதற்குண்டான சூழல்கள் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதட்டப்படவே தேவையில்லை. நீங்கள் நடந்து கொண்டே என்ன செய்யலாம்? அந்த பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே போகலாம். கடைசியாக விடை பெறும் தவாஃப், அதுதான் தவாஃபுல் விதா என்று சொல்லுகிறோம். இந்த தவாஃபுல் விதாவை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நம்ம மக்காவை விட்டு வெளியே வரப்போகிறோமோ அந்த நாளில் கரெக்டான செய்ய வேண்டியதான் அந்த தவாஃபை செய்ய வேண்டும். இந்த தவாஃபும் வாஜிபான ஒரு கிரியை. இதை ஒருவர் விட்டாலும் அவருக்கும் என்னது? ஃபிதியா கொடுப்பது கடமையாகுது. ஆனால் அதே வேளையில் உங்களுக்கு ஆரம்பத்திலே நாம் சொல்லிக் கொடுத்ததை போல மாதவிடாய் பெண்களாக இருந்தாலோ அல்லது கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலோ அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க?
ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு மட்டும் உண்டான ஒரு சலுகை. மற்றவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தவாஃபை செய்ய வேண்டும். இதில் இன்னொரு கருத்தும் இருக்கிறது. தவாஃபுல் இஃபாதாவையும் தவாஃபுல் விதாவையும் ஒருவர் சேர்த்து நிறைவேற்ற வேண்டும். அதாவது ஒரு தவாஃபை செய்கிறார், ஆனால் அந்த ரெண்டுக்கும் உண்டான ஒரு நியத்தை வைத்துக் கொண்டு அவர் செய்யலாம் என்றாலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இரண்டையும் தனித்தனியாக செய்யும் போதுதான் நமக்கு முழுமையான அல்லது நிறைவான நன்மைகள் நமக்கு வரப்போகிறது. அப்படிங்கிறது என்ன செய்யணும், ரொம்ப மனதில் வச்சு. இப்படித்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கிரியைகளை செய்ய போகிறோம். முதல்ல இந்த கிரியைகளை கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரமங்களாக இருக்கும். அடுத்தடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டிகள் இதையே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லும்போது உங்கள் மனசில் பதிஞ்சிடும். இப்போ நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது, இந்த ஹஜ் என்கிற இந்த பயணத்தில் அல்லாஹ் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார். முதலில் அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது உங்களுடைய கட்டுப்பாடு. அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது உங்களுடைய அர்ப்பணிப்பு. அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எதையும் நீங்கள் இறைவனுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம். சரிதானா? அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய பொருளாதாரத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஹஜ்ஜுக்காக பணம் கட்டிட்டேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய நேரத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதோ 6 நாட்களோ 7 நாட்களோ இந்த பயணத்திற்காக என்னை ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வே நீ எனக்கு அனுமதித்ததை கூட சில கட்டங்கள், சில காலங்கள், சில நாட்கள் உனக்காக அதை நான் அனுபவிப்பாமல் தள்ளி நிற்கிறேன். இதோ என்னுடைய தியாகத்தை நீ ஏற்றுக்கொள், உனக்காக நான் தியாகம் செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக மக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னோடு சக பிரயாணிகளாக வரக்கூடியவர்கள் பலரும் பல மாதிரி இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினு அல்லதி யக்தலிது மஅன் நாஸ் வ யஸ்பிரு அலா அதாஹும் ஹுவ கைரும் மினல் முஃமினி அல்லதி லா யக்தலிது மஅஹு வ லா யஸ்பிரு அலா அதாஹும். மக்களோடு மக்களாக பழகி மக்களோடு வரக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொள்கிறானே அந்த இறை நம்பிக்கையாளன், மக்களோடு மக்களாக பழகாமல் அவர்களோடு வரக்கூடிய சிரமங்களை தாங்காமல் இருக்கிறானே அவனை விட இவன் சிறந்தவன்கிறான். இப்படி 2 பேரும் மூமின் தான், 2 பேரும் முஸ்லீம் தான். ஆனா இவன் சொல்லுகிறான், எனக்கு மக்கள் எல்லாம் பிடிக்காது, அவர்களோட நான் அமர மாட்டேன், அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர்களுடைய சங்கடங்களை தாங்கிக் கொள்வதற்கு என்னுடைய உள்மனம் ஒத்துக்கொள்ளாது, அவர்கள் மூலம் வரக்கூடிய அசௌகரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய இதயம் இடம் கொடுக்காது என்று அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறான். நான் எனது வாழ்வு, எனது மனைவி, எனது காசு, எனது பொருள், எனது பொருளாதாரம், எனது வாழ்க்கை, எனது வசதி என்று சுயநலத்தோடு வாழுகிற இவனை விட அவனோடு நான் செல்வேன், அவனோடு பேசுவேன், அவனுடைய சங்கடத்தை தாங்கிக் கொள்ளுவேன். ஒரே கழிவறையை நாங்கள் அப்படி அந்த பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணி கொள்வதிலே சில சிரமங்கள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுவேன். என்னுடைய வீட்டிலே நினைத்தால் எனக்கு சாப்பாடு, ஆனால் இங்கே இத்தனை ஆயிரம் நான் கட்டி வந்தாலும் சில நேரத்தில் நான் வரிசையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுவேன். என்னுடைய வீட்டில் குளிரூட்டப்பட்ட அறையோடு சகலவித சௌபாக்கியங்களோடு எனது படுக்கை இருக்கும். இங்கே தரைப்படுக்கையில் இருந்தாலும் ஒரு சின்ன மெத்தை இருந்தாலும் அந்த டென்ட்டிற்குள் என்னோடு சேர்ந்து 20-25 பேர் படுத்துக் கொண்டாலும் அவர்களோடு சேர்ந்து நான் படுத்துக் கொள்வேன். அந்த உறக்கத்தை ஏற்றுக்கொள்வேன் என்பன போன்ற மனப்பக்குவத்தை, நிதானத்தை உங்களுக்கு இந்த பயணம் தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது இன்னல்லாஹ யுஅதி அலல் ரிஃப்க் மா லா யுஅதி அலல் உன்ஃப். வன்மைக்கு தராததையெல்லாம் அல்லாஹ் மென்மைக்கு தருகிறான். மென்மை என்கிற குணம் உங்களிடத்திலே இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி நீங்கள் பரிசோதிப்பீர்கள்? நான் மென்மை என்கிற அந்த குணம் என்னிடத்திலே இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு எப்போ தெரியும்? நான் பாட்டுக்கு தனியா இருக்கிறேன், நான் பாட்டுக்கு அப்படி அலோன் ரொம்ப தனியா இருக்கிறேன், யாரோடும் நான் பேசுவதில்லை, யாரோடும் சேருவதில்லை. அவர் ரொம்ப மென்மையான ஆள்னா நீங்க அவரை சொல்ல முடியாது. மென்மை என்பது யாரை நீங்க சொல்லணும்? எல்லோரோடும் பழகுகிறார், எல்லோரோடும் பேசுகிறார், அடுத்தவர்கள் வரை ஆத்திரமூட்டும் போதும் அடுத்தவர்கள் இவரை கோபமூட்டும் போதும் அங்கே பொறுமை காண்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஅதி அலல் ரிஃப்கி மா லா யுஅதி அலல் உன்ஃப். வன்மைக்கு தராததை எல்லாம் மென்மைக்கு தருகிறான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வன்மமான குணம் கொண்ட முஸ்லிம் கேட்கிற பிரார்த்தனையை விட மென்மையான குணம் கொண்ட முஸ்லிம் கேட்கிற பிரார்த்தனைக்கு வலிமை உண்டு. வன்ம சிந்தனை கொண்ட முஸ்லிம் செய்கிற வணக்க வழிபாடுகளை விட மென்மையான போக்குடைய முஸ்லிம் செய்கிற வணக்க வழிபாடுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் உண்டு. அப்போ ஆக சகோதரர்களே, ஆ முதல் அக்கு வரை, ஏ முதல் இசட்டு வரை, இந்த பயணத்தினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை அங்குலமங்குலமாக நம்மை வசப்படுத்தி, அங்குலமங்குலமாக நம்மை சுத்திகரித்து, அங்குலமங்குலமாக நம்மை தூய்மைப்படுத்தி ஒரு முஸ்லிமை அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை முழுமையாக உங்களுக்கு தரத்தக்க வகையில் அமையக்கூடிய பாதையும் பயணமும் தான் இந்த ஹஜ் அப்படிங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. அதனால இந்த ஹஜ் என்பது 10ஓடு 11 அத்தோடு இது 1 என்று நினைத்து விடாதீர்கள். இப்படி நினைக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய ஆயுளில் கடைசி ஹஜ்ஜாக கூட இருக்கலாம், அல்லாஹு அலம். இதுதான் என்னுடைய ஆயுள்ல கடைசி ஹஜ்ஜாக கூட இருக்கலாம், அல்லாஹு அலம்.
அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் உண்மையிலேயே அல்லாஹ் என்னை ஒரு பாக்கியசாலியாக அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஹஜ்ஜை செய்ய முடியும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அதனாலதான் உம்ராவிற்கு போகும்போது சகோதரர்களே, இஹ்ராமுடைய சட்டத்தில் ஒன்று உண்டு. இஹ்ராமிற்குள் நுழைபவர் அடிஷனலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. எப்படி? யா அல்லாஹ், உம்ராவிற்காக இதோ நான் இஹ்ராம் வைத்து விட்டேன், இஹ்ராமுக்குள் வந்து விட்டேன். ஃபஇன் ஹபஸனி ஹாபிசுன், என்னை ஏதேனும் செல்லுகின்ற வழியில் தடுத்து விட்டால் அந்த தடுத்த இடமே இஹ்ராமில் இருந்து நான் வெளியே வரக்கூடியது யா அல்லாஹ் என்றார். மீகாத்துல இருந்து ஹரமுக்கு போறதுக்கு என்ன பல்லாயிரம் கிலோமீட்டரா இருக்கு, கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஆனா நீ மீகாத்து வரைக்கும் போய் இஹ்ராம் கட்டி விட்டதனால் மாத்திரமே உன்னுடைய கிரியை முடிந்துவிடும் என்று நினைத்து விடாதே. அந்த படைத்தவன் உனக்கு அங்கே எழுதினால் மட்டும்தான் உண்டு. அதனாலதான் அந்த இஹ்ராமிற்குள் நுழையும் போது கூட ஃபஇன் ஹபஸனி ஹாபிசுன், யா அல்லாஹ், தடை செய்யக்கூடிய ஏதேனும் ஒன்று இந்த பாதையில் பயணத்தில் வந்துவிட்டால் நீ ஃபஹைஸ், அதாவது எந்த இடத்தில் என்னை நீ தடுத்தாயோ அந்த இடத்திலிருந்து நான் இஹ்ராமிலிருந்து வெளியே வந்து கொள்கிறேன் என்று அடிஷ்னலாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ ஆயுள்ள ஒரு முறை செய்யக்கூடிய கடமை என்று நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அன்று பிறந்த பாலகன் போல நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் பயன்படுத்திய ஒரே வணக்க வழிபாடு இது மட்டும்தான். வேற எதுக்காவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்படிதானா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்துவிட்டு ஒருவன் வந்து விட்டால் எப்படி? அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த நாள் போல திரும்பி வருகிறான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பெற்றெடுத்த அன்று பிறந்த பாலகன் என்றால் அதனுடைய அர்த்தம் தெரியுமா? சூது, வாது, கள்ளம், கபடம், பாவம் என்று எதுவுமே தெரியாத புனித படைப்பு தான் சகோதரர்களே. குழந்தையாக நாம் பிறக்கும் போது பொய் பேச தெரியாது குழந்தைக்கு, போலியாக நடிக்க தெரியாது, பாவம் செய்ய தெரியாது. ஃபித்ரா என்கிற இயல்பிலேயே, ஃபித்ரா என்கிற இயற்கையிலேயே வாழக்கூடிய ஒரே படைப்பு அந்த குழந்தை என்கிற படைப்பு. அன்று பிறந்த பாலகன் போல, அன்று பிறந்த குழந்தை போல வருவதற்குண்டான மிகப்பெரிய ஒரு பலனை, பயனை, நலனை, வளத்தை தரக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஹஜ். இப்படிப்பட்ட ஹஜ்ஜை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறான். அதற்காக நாம் அல்லாஹுக்கு அதிகம் நன்றி செலுத்துவோம். இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை முறையாக இன்னும் நன்றாக நீங்கள் பாடம் படித்து பயிற்சி எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே நம்ம என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த பேணுதலோடு போக வேண்டும். போய்விட்டு வந்ததற்கு பிறகும் அந்த பேணுதல் நம்மோடு இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.